26 மார்ச் 26 எஸ் மார்ச் 26 ஆன்லைனில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. போத் ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா? ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர். ஸோ மார்ச் 26 இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு இருந்தோம். நான் 9:30 நான் ஆரம்பித்தேன். ஒரு 4 பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பரேஷன் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கிறாங்க. 2 திருமணமானவங்க, 2 பேர் திருமணம் ஆகாதவங்க, 3 பெண்கள், ஒரே ஒரு ஆண். சும்மா ஒரு ரேண்டம் சாம்பிளிங் டெக்னிக் தான் அது. போட்டியாளர்கள் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ திருப்பதி அவங்க வந்து திருமணமானவங்க, அவங்களுக்கு குழந்தைங்க தின்னமாக இருக்குது, 2 பசங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க கணவர் ப்ளஸ் அவங்க பிள்ளைங்களை எல்லாம் கவனிச்சுட்டு பண்ணணும். அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. முதல்ல அவங்ககிட்ட இருந்தால் ஆரம்பித்தோம். திருமணமானவங்க நேரடியாக வந்து படிக்கிறாங்க. ஸோ காரைக்குடியிலேருந்து வந்து படிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சார் நான் போனோன்னே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் சார், ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பார்ப்பேன், கொஞ்சம் பார்த்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேயே வேலை சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் 10 மணிக்கு ஆரம்பித்தேன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துருவேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அவங்க டைம் கொடுக்குறது இந்த 4 மணி நேரம் கரெக்டு. இந்த 9:30 to 1:30 நம்ம அகாடமியில் 4 மணி நேரம் அவங்களுக்கு கிடைக்குது. அது போக வீட்டில் போனால் அவங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கே சரியாக இருக்குது. சில விஷயங்களை அது கிடைக்கிற நேரத்தில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உண்மையான அவங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈடாக இருக்கக்கூடிய இன்னொரு காம்படிட்டர் அவங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, ஸ்ரீதேவி. நம்மளுடைய நேரடியாக வந்து தங்கி படிக்கிறாங்க. ஸோ அவங்க ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறதுனால போவாங்களாம். போனதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணிக்கு எழுந்தாங்க அப்படின்னு சொன்னால் 4 மணிக்கு எழுந்த உடனே நம்ம அகாடமியில் நடத்தினதை பார்ப்பாங்க, இல்லை ஏதாவது டெஸ்ட் இருந்தால் அதை பார்ப்பாங்க, இல்லை டெலகிராமில் ஏதாவது அப்டேஷன்ஸ் இருந்தால் பார்ப்பாங்க. அதிலேருந்து தொடர்ச்சியாக சின்ன கேப் விட்டு அவங்க அப் டு 10 o'clock வரைக்கும். ஸோ 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 6 மணி நேரம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேப் விட்டு அந்த மாதிரி நான் படிப்பேன் சார் அப்படின்றாங்க. ஆல்ரெடி அவங்க குரூப் 2 கிளியர் பண்ணி வச்சுருக்கிறாங்க, மெயின்ஸுக்கு எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் சரியாக பண்ணாமல் இருந்தால் கூட அதை கன்ஃபார்ம் பண்ணிவிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அகாடமியில் தொடர்ந்து படிக்கிறாங்க. இது அவங்களும் திருமணமானவங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக வந்து படிக்கிறாங்க, வெளியூரில் வந்து தங்கி படிக்கிறாங்க. இன்னொரு திருமணம் ஆகாத ஒரு தங்கச்சி என்ன லாவண்யா, அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் வந்து போனவுடனே நல்லா ரெஸ்ட் எடுத்துருவேன் சார், இங்கேருந்து போனவுடனே ரெஸ்ட் எடுத்துருவேன். 3 o'clock எழுந்துருக்க சொன்னீங்களா, 3 மணிக்கு நான் எழுந்திருப்பேன். மறுபடியும் 3 மணிலேருந்து ஒரு 4 மணி வரை 5 மணி வரை என்னதுன்னா அன்னன்னைக்கு நடத்தின பாடங்களை, நம்ம அகாடமியில் நடத்தின பாடங்களை நான் வந்து மறுபடியும் ஒரு ரீகேப் கொடுப்பேன் சார், என்ன நடத்திருக்காங்கிறத நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம இதில் இருந்து டெஸ்ட் கொடுத்தாங்கன்னா டெஸ்ட் அடிப்பேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நான் வச்சுருக்கிறேன். நான் ஒரு செல்ஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைம் டேபிள் வச்சுருக்கிறேன். அந்த டைம் டேபிள் படி அப் டு 10 o'clock வரைக்குமா சொன்னீங்க, 9:30 வரைக்கும் தான் அந்த டைம் டேபிளை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி, ஆனால் நான் 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 3 மணிலேருந்து நான் 9:30 மணி வரைக்கும் 6:30 அந்த மாதிரி இருக்கிறது, 6:30 அப்படிங்கிறது 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் நான் வந்து ஒரு ஷெட்யூல்டாக படிப்பேன். நம்ம அகாடமியில் நடத்துகிறத ஃபுல்லாக அன்றைக்கே நான் ரீகால் பண்ணிடுவேன். அது போக நான் என்னோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ஸ்னு பண்ணி எனக்கு எது ஸ்ட்ராங்காக தெரியுதோ நான் எதில் வரணுமா, ஏன்னா குரூப் 1 ஆஸ்பிரண்ட் அவங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன்றாங்க. இன்னும் நடத்த வேண்டியது திருக்குறள் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 1க்கு எக்கனாமிக்ஸில் இன்னும் ஒரு 2 பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்டிருக்கிறோம். இது எல்லாருமே லைவாக கேட்டு வச்சுங்க. அடுத்த ஒரு தம்பி மதுரையிலேருந்து வந்திருக்கக்கூடிய கௌதம்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அந்த தம்பி வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதா சொன்னார், ப்ளஸ் எஸ்எஸ்சிக்கு நான் இப்போ கொஞ்சம் முழு ஈடுபாடோடு படிச்சுட்டு இருக்கேன். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் எனக்கு ரொம்ப முக்கியன்றனால நான் லேட் நைட் தான் நல்லா படிப்பேன்னாரு. லேட் நைட்னு நான் கூட 2 மணிக்கு மேலே 3 மணி வரைக்கும் நல்லா படிப்பாருன்னு நினச்சேன். 11:30 மணிக்கு தான் சொல்லியிருந்தாரு. அது லேட் நைட்லாம் கிடையாது, அது நார்மல் நைட்டு தான். ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, நான் போனோன்னே நல்லா ரெஸ்ட் எடுத்துருவேன் சார், நான் ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறார். 5 மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 5 மணிலேருந்து தொடர்ச்சியாக நான் வந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த மாதிரி விஷயங்களை நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் தமிழ் ஆல்ரெடி படிச்சிட்டாரு, நல்லா மேத்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங்கும் நல்லா போடக்கூடிய தம்பி. அவர் எஸ்எஸ்சி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால சயின்ஸுக்கு நான் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கேன்றாரு. ஸோ அது போக 10 மணிக்கு மேலே போச்சுனாவே நான் ஆப்டிடியூட் ரீசனிங் தான் பார்ப்பேன், ஏன்னா அந்த நேரம் நான் டயர்ட் ஆகிடுவேன். ஸோ படிக்கிறதுக்கு நான் ஆப்டிடியூட் ரீசனிங் தான் நான் பார்ப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம அகாடமியில் படிக்கக்கூடிய சும்மா ரேண்டமாக கேட்டிருக்கோம். ஒருத்தர் திருப்பூர் அவங்க நேரடியாக வந்து படிக்கிறாங்க, கௌதம் மதுரை நேரடியாக வந்து படிக்கிறாரு. ஸோ அதோடு கூட லாவண்யா நேரடியாக வந்து படிக்கிறாங்க, திருமணம் ஆகாதவங்க திருப்பதி. ஸோ அவங்க திருமணமானவங்க 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க நேரடியாக வந்து படிக்கிறாங்க. அப்படிங்கிற போது சில விஷயங்களை நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். மற்றவங்க எப்படி படிக்கிறாங்கிறத நீங்களும் எடுத்துக்கணும். நமக்கு ஏன் ரிசல்ட் வரல அப்படிங்கிற போது
வித்தவுட் நமக்கு சாக்ரிஃபைஸ் வி கான் டூ எனி திங், வி கான் சக்சீட். அப்போ நமக்கு போட்டியாளர் நமக்கு அருகாமையில் இருக்கிறவர் எவ்வளோ உழைக்கிறாரு, அப்போ நமக்கு அவர் கிளாஸில் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, அவரோட மதிப்பெண் எதனால் வருது, அவரோட இண்டிவிஜுவல் டேலண்ட் என்ன. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம அருகாமையில் இருக்கிறவரோட நம்ம காம்படிட்டாரை அசஸ் பண்ணுறதும் நல்ல விஷயம்தான். எங்க இப்போ நம்ம கேட்கலாம், ஆன்லைனில் நேரடியாக கேட்கலாம். ராஜேஸ்வரி ஆன்லைனில் இருந்து இப்போ நம்ம நேரடியாக படிக்கிறவங்க கேட்டாச்சு. ஆன்லைன்ல இருந்து படிக்கிறவங்க உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட், உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். அப்புறம் ராஜேஸ்வரி. சார் சார் நான் வந்து 9:30க்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது இல்லைங்களா சார்? 9:30 to 12 வரைக்கும் இது பண்ணுவேன் சார். ஜென்ரல் ஸ்டடீஸ்னா அதுக்கப்புறம் 1:30 வரைக்கும். தமிழ் போறதுனால 12:30யோட கம்ப்ளீட் ஆயிரும் சார் நம்ம கிளாஸோட ஸ்டடீஸ்ன்றது. சரி. நெக்ஸ்ட் ஒரு 1/2 hourல இருந்து 1 hour வரைக்கும் வீட்ல ஏதாச்சும் ஒர்க் இருக்கும், அதனால அந்த டைமிங்ல போயிடும் சார். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் வந்து 1:30ல இருந்து 2:30 வரைக்கும் உட்காந்து நம்ம அகாடமில இருக்க பார்த்தது, இன்னைக்கு உள்ளது பார்த்தது இல்ல ஆல்ரெடி அதாவது வீட்டு வேலை செஞ்சு இங்க இருந்து போனதுக்கு அப்புறமே நம்ம வீட்டு வேலை செஞ்சு ஆரம்பிச்ச உடனே பார்க்க ஆரம்பிச்சிருங்க மறுபடியும் நடத்துனதை. எஸ் சார். சரி. 12:30 to 1:30க்கு வந்துட்டு 1:30 வரைக்கும் இல்லைன்னா அரௌண்ட் 2 வரைக்கும் வந்துட்டு நம்ம அகாடமிக்கு உள்ளது அந்த இதை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் சார். சரிங்கம்மா. அதுக்கப்புறமா வந்துட்டு லஞ்ச் சார். லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட இதுல வந்துட்டு இப்போ பாலிட்டியும் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடிய மாடல் ஹிஸ்டரியும் போயிட்டு இவங்க வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஸ்டைலில் சொல்றாங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பாலிட்டி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா சொல்றாங்க. ஸ்பெக்ட்ரம் அது ரொம்ப முக்கியமான புத்தகம் தான். அதில் இருக்கக்கூடிய என்ன படிக்கிறீங்க? ஸ்பெக்ட்ரம் எதுல படிக்கிறீங்க சார்? இப்போ ஸ்பெக்ட்ரம்ல வந்துட்டு இப்போதான் சார் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1947 அதுல இருந்து இப்போ சார் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மாடர்ன் இந்தியா படிக்கிறீங்க. ஸோ 1947 இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லாக இப்போ இருக்கக்கூடிய கண்டெம்பரரி அண்ட் ஆல்சோ இந்தியா உள்ள படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை என்ன படிக்கிறன்றதை உள்ள முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் சொல்லுங்க. அப் டு எத்தனை மணி வரைக்கும் படிக்கிறீங்க? அப் டு இப்போ ஒரு 2:30 3 o'clockல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா 4:30 வரைக்கும் படிப்பேன் சார். பாலிட்டின்றதுனால ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டதுனால பாலிட்டி தான் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈஸியா இருக்கும், அதனால கேரி அவுட் பண்ணிடுவீங்க சார். நம்ம நோட்ஸ் மாதிரி எடுத்திருப்போம், அதுல என்ன கொஞ்சம் ஏதாவது டீடைலா இருந்துச்சுன்னா எனக்கு தேவைப்படுறது அதுல இந்த மேக்ஸிமம் நம்மளோட இது அப்படியே கவர் ஆயிரும் சார். ஃபுல்லா கவர் ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்க விஷயங்களை பாத்துக்குறோம், எடுத்துக்குவோம் அதுல. சார் அப்படியே சைட் பை சைட் செக் பண்ணும்போது இப்போ ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு டாபிக் முடிச்ச உடனே வந்துட்டு பிஓக்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இது ரிலேட்டடா இருந்துச்சுன்னா அது அப்படியே டெஸ்ட் பண்ணி அது புத்திசாலி தராங்க. சும்மா படிச்சுட்டே போறத விட ஒரு டாபிக் முடிச்சாச்சுன்னா நம்ம அது சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ், ரெண்டாவது ஸ்டடி மெட்டீரியல், மூன்றாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் சொல்லியிருக்கோம் நம்மளுடைய தாரக மந்திரத்தில். 4வது அதிகமான தேர்வு எழுதணும், 5 அதை கன்சிஸ்டண்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் ஒரு டாபிக் முடிச்சவொடனே பிஒய்க்கு அதை அடிச்சுக்கிறாங்க. ரைட், அடுத்து சொல்லுங்கப்பா குயிக். சார் நெக்ஸ்ட் வந்துட்டு 4:30 to 5:30 வந்து ரெஸ்ட் எடுப்பேன் சார். அந்த டைம் தூங்குறா இருந்தாலும் தூங்குவேன், இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்கிற அந்த டைம் வரைக்கும் எடுப்பேன் சார். 4:30 5:30 ஒரு 1 hour ரெஸ்ட்டுக்கு தேவைப்படுது. ரைட், குட் சார். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் வந்து 5:30 to 6:30 ஏதாச்சும் வீட்ல ஏதாவது ஒர்க் இல்லைன்னா ஏதோ ஒரு சம்திங் கம்யூனிகேஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டு உங்க ரெஸ்ட் ஒரு 1 மணி நேரம், அதுக்கப்புறம் வீட்டுக்காக வேலை செய்யறது ஒரு 1 மணி நேரம் போயிடும் இல்லையா? அடுத்து ஒரு 1 மணி நேரம். 6:30க்கு வந்துட்டு நம்ம இன்ஸ்டிடியூஷன் டெஸ்ட் எப்படியும் டெய்லி வர்றதுனால அது கண்டினியூவா ஒரு 1 hour வந்து அந்த டைம் ஆமா அந்த நேரம் ஈவினிங் கம்பல்சரி ஒரு டெஸ்ட் போயிடுது. ஈவினிங் வந்து கம்பல்சரி ஒரு டெஸ்ட் போயிடுது, அதுக்கு நம்ம டைம் மேனேஜ் பண்ணணும். ஓகே, அது ஒரு 1 hour உன்னோட பவுஸ் ஆயிடும். ஓகேமா. நெக்ஸ்ட் 7:30க்கு அப்புறம் வந்துட்டு ஹிஸ்டரி அடுத்து எடுப்பேன் சார். ஹிஸ்டரி எடுத்து அது ஒரு 2ல இருந்து 2.5 hours வரைக்கும் அது பார்ப்பேன் சார். ஓகேமா, பரவாயில்ல. ஸோ 2-2.5 மணி நேரம்ன்றப்ப அப் டு எத்தனை மணி வரைக்கும் படிக்கிறீங்க? அப் டு ஒரு 9:30 10 o'clock வரைக்கும் அரௌண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணி எவ்வளவு வந்து ஷெட்யூல் போட்டிருக்கேனோ அது முடிக்கிற வரைக்கும் சார். அது 1.5 hours இருந்தாலும் 2 hours இருந்தாலும் இல்ல அதான் ஒரு அப்ராக்ஸிமேட் வந்து உங்களுடைய எண்டிங் டைம் என்ன? எண்டிங் டைம் அரௌண்ட் 1 o'clock ஆயிரும் சார். இரவு 1 மணி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றீங்க. எஸ் சார். இதுதான் லேட் நைட். இது லேட் நைட். சரி, 11ன்றது எல்லாரும் பார்க்குற நைட்டு. 11 மணிக்கு தூங்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்க்குற நைட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 மணி வரைக்கும். சார் இப்போ 1 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சுட்டு அப்போ உங்களுடைய யாருமே நான் இது வரைக்கும் நானும் கேட்குறேன் உங்ககிட்ட, நம்ம ஏர்லி மார்னிங் ரொம்ப முக்கியம். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு, செல்ஃப் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நமக்கு கிடைக்கிற நல்ல ஒரு ஆப்டிமம் டைம் என்னன்னு கேட்டால் அந்த ஈவினிங் டைம் தான். சரியா? ஒரு 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் கிடைக்கும். 5 to 11 எல்லாருக்கும் கிடைக்கும். இங்கேருந்து போனதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5 to 11 அப்படிங்கிறது ஒரு 6 மணி நேரம். அதில் திருமணமானவங்க வீட்டுக்காக ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீட்டு வேலை செய்கிறதுக்கு மற்ற காரியங்கள்லாம் 3 மணி நேரம் ஒதுக்கியே ஆகணும். இன்னும் திருப்பதி விடிய காலம் நம்ம பயன்படுத்தி ஆகணும். அப் டு ஒரு அட்லீஸ்ட் 5
அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஏர்லியரானா 4:30 அந்த மாதிரி இருக்குது. ஒரு ½ அன் ஹவர் நல்லா மெடிடேஷன் ஒரு பை வாக் அந்த மாதிரி ஒரு சின்னதாக அந்த மாதிரி இது பண்ணிட்டு வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் எடுத்துகிட்டு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 4:30 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 5லேருந்து 7 வரைக்கும் திருமணமானவங்க. அப்புறம் 7 மணிக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சில வீட்டில் 6 மணிக்கு பிள்ளைங்களை கிளப்பணுன்றதுக்கு 6 மணிக்கெலாம் சமைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் திருமணமானவங்க, திருமணம் ஆகாதவங்க, ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆஃப்லைனில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, வெளியூர்லேருந்து தங்கி படிக்கிறவங்க, ஒவ்வொருத்தருடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை கேட்டிருக்கீங்க. இப்போ ராஜேஸ்வரி வந்து திருமணம் ஆகாத பொண்ணு, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். அதனால் அப் டு 1 o'clock வரைக்கும் கொஞ்சம் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க அம்மா இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணிடுவாங்க, வச்சுருவாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ திருமணமானவங்கள்லேருந்து ஒருத்தர் கைல்வழி பேசலாம். திருமணமானவங்க ஆன்லைனில் படிக்கக்கூடிய திருமணமான அவங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வீட்டையும் கவனிக்கணும், நம்மளும் படிக்கணும். இது எதற்காக சொல்கிறேன்னா, இவங்களாம் காம்படிட்டாருங்க, உங்களோட காம்படிட்டார். அவங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரியால் 1 மணி வரைக்கும் படிக்க முடியுது. என்ன லாவணியா? அப்போ நமக்கு ஒரு காம்படிட்டர் இருக்காங்கன்னு நினைக்கணும். அவங்களும் திருமணமாகாதவங்க, நம்மளும் திருமணமாகாதவங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் எடுக்க முடியுமா, டைம் எடுக்க முடியுமா? ஆனாலும் அவரவர் சார்ந்து இருக்க சூழலை பொறுத்து பண்ணணும். அவர் பண்ணுறாருன்றதுக்கு நம்ம பண்ணிடக்கூடாது. அவருக்கு சூழல் வேறு, நமக்கு சூழல் வேறு. அவரோட தனியால் வேற்றுமைங்கிறது வேறு, நம்முடைய தனியால் வேற்றுமைங்கிறது வேறு. இப்போ சொல்ல கைல்வழி, யுவர் டர்ன் நவ். சார் இப்போ கிளாஸ் வந்து இப்போ 1:30க்கு முடியுது அப்படின்னா, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு, பாத்திரம் வளர்க்குறது, துணி துவைக்கிறது எல்லாம் பார்த்துட்டு, எங்கள் மாமியார்லாம் லஞ்ச் வச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கே 3 மணி ஆயிரும் சார். சாப்பிட்றதுக்கே 3 மணி ஆயிரும். 3 to 4 வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குவேன் சார். அதுக்கப்புறம் 4 மணிக்கு பையன் வந்துடுவான். அப்புறம் அவனை ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்பிட்டு 5:30க்கு உட்காருவேன் சார். 5:30க்கு அன்னைக்கு என்ன நடத்துனாங்களோ அதை வந்து ரீகால் பண்ணுவேன் சார். 5:30 to 6:30. அப்புறம் பையன் வந்துடுவான். அப்புறம் அவனுக்கு டீ, பால் அதெல்லாம் கொடுத்துட்டு, வீட்டில் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு, அப்புறம் பையனுக்கும் பாடம் சொல்லி கொடுக்கணும் சார். பாடம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் 7:30 போல நமக்கு அகாடமி அனுப்புற ஒரு டெஸ்ட் அதை அட்டன் பண்ணணுங்க சார். அதனால 7:30க்கு நான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன் சார். அதுக்கப்புறம் 8 o'clock டிஃபன் பண்ணுவேன் சார். உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது டிஃபன் பண்ணுறது அந்த காரியங்கள்லாம் 8+ தான் வச்சுக்கிறீங்க. 8 மணிக்கு மேலே பிள்ளையை பார்த்துட்டு வச்சுட்டு மற்ற காரியங்கள்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுறீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கேளுங்க திருமணமானவங்க கேளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு குழந்தைங்களாம் பண்ணுறாங்க, பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. ஓகே கைல்வழி. 8 மணிக்கு டிஃபன் பண்ணிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு முடிச்சுட்டு நான் ஒரு 9:30 போல நானும் டின்னர் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருவேன் சார். அப்புறம் வந்து பாலிட்டி ஒரு 1/2 மணி நேரம் ரீகால் பண்ணுவேன் சார் 10 மணி வரைக்கும். ஏன்னா பாலிட்டி வந்து நிறைய தடவை படிச்சனால கொஞ்சம் எனக்கு ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால பாலிட்டி டெய்லி ரீகால் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு நாள் டச் விட்டாலும் எனக்கு மறந்து போயிடும் சார். எனக்கு என்னோட பெரிய என்ன அப்படின்னா எல்லாம் பாக்குறோம். அதனால நான் ஒரு டெய்லி பாலிட்டி வந்து ரீகால் பண்ணிடுவேன் சார். அதுக்கப்புறம் தமிழ் எடுப்பேன் சார். எனக்கு தமிழ் இம்பார்ட்டன்ட்ங்கிறனால நான் தமிழ் எடுப்பேன் சார். இப்ப தமிழ் வந்து கடைசியில தமிழ் மொழி அவங்கள பத்தி படிப்பேன். பாரதியார், பாரதிதாசன், அந்த மாதிரி நபர்களை பத்தி நல்லா இண்டிவிஜுவலா படிக்கிறேன். எத்தனை மணி வரைக்கும் படிப்பீங்க? அது 1 hour படிப்பேன் சார். இல்ல எத்தனை மணி வரைக்கும் நீங்க தூங்க போற டைம்? இல்ல 11 மணி வரைக்கும் தமிழ் படிப்பேன் சார். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் 12:30 மணி வரைக்கும் மேக்ஸ் போடுவேன் சார். மேக்ஸ் போட்டு பார்ப்பேன் சார். இன்டிகிரேஷன் ஃபார்முலா படிப்பேன் சார். படிச்சுட்டு அப்புறம் மேக்ஸ் போட்டு பார்ப்பேன். ஓகே, உங்களோட டைம் வந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுடைய டைம். திருமணமானவங்க, ஸோ கணவன் இருக்கிறாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, 12:30 வரைக்கும் சொல்றீங்க. ஓகே குட். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலையில நான் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன் சார். ஓகே, 12:30 5 மணி நேரம். 5 மணி நேரம் தூக்கம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைல்வழி. ஓகே, ஃபைன். ஓகேம்மா. இப்போ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கீங்க. ஒரு ரேண்டம். ஓகே, ஆன்லைனில் நம்ம 2 பேர் கேட்டோம், ஆஃப்லைனில் ஒரு 4 பேர் கேட்டோம், திருமணமானவங்களில் 3 பேர் கேட்டோம், திருமணம் ஆகாதவங்கள்ட்ட 3 பேர் கேட்டோம். ஸோ அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதில் அதிகபட்சம் 1 மணி போகுது, சிலர் 12:30 சொல்கிறாங்க. ஆனால் வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு, ஆனால் இப்போ நான் கேட்டவங்க எல்லாருமே நல்லா பண்ணுறவங்க, ஓரளவுக்கு ஆக்டிவமாக இருக்கிறவங்க, ரிசல்ட் கொடுக்குறவங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அவங்கள தான் வச்சுருக்கேன். ஸோ ஓவரால் உங்களுக்கு புரிஞ்சுக்கின்றதுக்கா டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி, ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறவங்க வைக்கணும். அதுக்காக நான் இன்னும் நிறைய இருக்கீங்க, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான். நான் ரேண்டம்னு சொல்லிட்டேன், எல்லாரையும் பேச முடியாது. இப்போவே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:55, நம்ம 9:30க்கு ஆரம்பித்தோம், 25 நிமிஷம் ஆயிருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஒரு
ஒரு இலக்கு நிர்ணயிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும், அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் போது நமக்கு வந்து அதில் எப்படி நம்ம பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுறோமோ அதன் அடிப்படையில் தான் ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அட்லீஸ்ட் ஒரு கண்ணுக்கு கால்ஃபார் தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு 3 மாதம் தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 90 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது நாம் வந்து என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனிப்பயிற்சியில் இருக்கணும். தனிப்பயிற்சி, அதாவது ஒரு அகாடமி சாராத தனிப்பயிற்சி 6 மணி நேரம். அப்போ 9 × 6 அப்படி வச்சுங்க, 96 54. அப்போ அந்த மாதிரி டைம் ஒதுக்கி படிக்கும்போது தான் அவரவருக்கு உண்டான ஸ்ட்ரென்த் என்ன, அவரவருக்கு உண்டான வீக்னஸ் என்ன, அவரவருக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அவரவருக்கு உண்டான அந்த த்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த SWOT அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இது முக்கியங்க. இதில் ஓப்பனாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், உண்மையாக பேசியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது ஒரு 5க்காவது எழுந்திருக்கணும், ஒரு 7 வரைக்குமாவது படிக்கணும். லேட் ஈவினிங் அப்படிங்கிறது ஒரு 7 மணிலேருந்து 11 மணி வரைக்குமாவது, 7 to 11 4. ஸோ 4 + 2 6. இது எல்லாராலையும் முடியுங்க 6 மணி நேரம். நான் சொல்கிறது நீங்கள் இப்போ பகலில் நான் இதெல்லாம் நான் சேர்க்கவே இல்லை. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நான் சேர்க்கலை தெரியுமா? நான் 7 மணிலேருந்து இங்கே வர டைம் 9:30 வரைக்கும் சேர்க்கலை. இங்கிட்ட ஒரு 2.5 மணி நேரம் நான் சேர்க்கலை. சரியா? அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் பண்ணுங்கப்பா, 9:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் கம்பல்சரி அகாடமி. அதனால அதை வந்து நான் கணக்கில் எடுத்துக்கல. ஆனால் அந்த 1:30லேருந்து நான் ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும்னா 5 வரைக்கும் நான் எடுத்துக்கல. 1:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அதையும் நான் கணக்கில் எடுத்துக்கல. நான் கணக்கில் எடுத்துக்கிற நேரம் எது சார்னா 5 to 11, 7 to 11, 7 மணி வரைக்கும் எடுத்துக்கல. எப்போ 1:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கூட நான் எடுத்துக்கல. 7லேருந்து 11 விடிய காலம் 5 to 7, மொத்தம் 6 மணி நேரம். இது உங்களுடைய தனிப்பயிற்சியில் இருக்கணுங்க. இது ஒரு தனிப்பயிற்சி. அதுபோக நம்முடைய அகாடமியில் ஒரு 4 hours, ஆக்டிவாக பார்த்தா ஒரு 4 hours, 10 hours பெர் டே. இது அகாடமிக்ஸை மட்டும்தான் நீங்கள் சிந்திக்கணும், அகாடமிக்ஸை மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் இந்த அவங்க இது ஸ்ரீதேவி சொன்ன மாதிரி ஒரு டெலகிராம் பார்க்கறது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். டெலகிராம்லேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, யூடியூப்லேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஃபேஸ்புக்லேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பார்க்காமலும் இருந்துடக்கூடாது. அப்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ நேற்று கூட நான் கொஸ்டின் பேப்பர் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருந்தேன். அப்புறம் ஈவேரா பெரியார் அவர்களுக்கு எப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெரியாருங்கிற பட்டம் அளிக்கப்பட்டதுன்னு ஒரு படம் போட்டு ஆன்சர் 8 அப்படின்னு அனுப்பிச்சிருந்தேன். அதை கூட கிருஷ்ணன் அனுப்பியிருந்தான் தம்பி வந்து, அதுக்கப்புறம் லாவண்யா அனுப்பிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் சுகன்யா காஞ்சிபுரம் அவங்க அனுப்பியிருந்தாங்க, ஆன்சர்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் 3 கொஸ்டின் கேட்டிருந்தேன். அது முக்கியமான கொஸ்டின்ஸ். ஐசிசியோட முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன்னா. ஸோ இந்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ், 3மே இந்த வாரத்தில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அப்போ நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பில்லை. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். கட் ஆயிடுச்சா கிளாஸா? ஆன்லைனில் இருக்கீங்களா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ஸோ ஆன்லைனில் கிளாஸ் கட் ஆகிருக்கு, சரியா? ஆனால் அங்கேயே வருது, அம்மா அதை ஆன் பண்ணி விடுங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ஒருத்தர் யார் வந்து சரியாக திட்டமிட்டு உழைக்கிறாரோ அவர் தான் வெற்றி அடைவார். சும்மா ஏன்னா தானே இப்போ உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 5-6 பேர்கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோம். நீங்கள் உங்களாவே உணர்ந்துக்கிறங்க. இதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வரலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நோ பெயின் நோ கெயின், நோ பெயின் நோ கெயின். உழைப்பில்லையே ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உழைப்பு இல்லாமல் ஊதியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க. உழைப்பு இல்லைன்னா ஊதியம் கிடையாது. இப்போ அவரவர் பார்த்துங்க, ஒருத்தர் 1 மணி நேரம் வரைக்கும் உங்களுடைய காம்படிட்டர் படிக்க முடியுது, 12:30 மணி வரைக்கும் உங்களோட காம்படிட்டர் படிக்க முடியுது. திருமணமானவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு கணவரை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை விட கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ண முடியறவங்களான்னு பாருங்கள், இல்லை ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடியவங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆன்லைனில் வந்துட்டீங்களா? ஆன்லைனில் இணைஞ்சிட்டிங்களா? ஸோ ஆன்லைனில் இணைஞ்சாச்சு. மெய்யம்மை பேசலாம் சார். நான்
வந்து இன்னைக்கு எனக்கு 10 o'clockல இருந்து சைக்காலஜிக்கு ஒரு ஸ்டாஃப் புதுசா வராங்களாம் சார். அதனால எனக்கு கிளாஸ் வர சொல்லியிருக்காங்க சார். நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம், கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். நான் இங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு போயிடலாம் தான் சார் வந்து பார்த்தா அக்காங்களோட ஷெட்யூல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். இதுல பாதி கூட நான் பண்ணலையேன்னு. இல்லை பரவாயில்ல, இப்போ தான் நீங்கள் வந்து 12th படிக்க ஆரம்பிக்கிறீங்க, பரவாயில்ல. இவங்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிலாம் முடிச்சு வச்சவங்க, அரசு வேலைக்கு இம்மீடியட்டாக தயாராகிறவங்க. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், +2 படிக்க போகிறதுனால, நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறதுனால, நமக்கு அந்த ஹியூமானிட்டிஸ் அந்த ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு யூபிஎஸ்சியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதுனால, நீங்கள் 11 and 12 என்ன புத்தகத்தை படிக்கிறீங்களோ அதுதான் ப்ரிலிம்ஸ். அப்படி எடுத்துங்க. 11 and 12 உங்கள் கையில் வச்சிருக்கிற புத்தகம் தான் உங்களை ப்ரிலிம்ஸுக்கு வந்து உங்களை ரிசல்ட்டுக்கு அழைச்சிட்டு போகுது. அப்போ அந்த அக்காங்க சொன்னது, திருமணமானவங்க வச்சவங்க அப்படின்ற மாதிரி அக்காங்க சொன்னதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால், அதே நான் சொன்ன 7லேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் 5 to 7 அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அகாடமிக்ஸ், உங்களோட அகாடமிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ 10 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் முழுக்க நீங்கள் உங்கள் ஸ்கூலில் தான் இருக்கீங்க. அப்போ அந்த பாடங்களை நீங்கள் பிரித்து படிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 hours அப்படிங்கிறது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் சொல்கிறேன் அந்த 6 மணி நேரத்தில் மெய்யமைக்கு மாத்திரம் இல்லை, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய +2 படிக்கக்கூடிய பேரண்ட்லாம் நிறைய பார்க்குறீங்க. பேரண்ட் உங்கள் பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க. என்ன பண்ணணும் சார், என்னைய பொறுத்தல 6ஆம் வகுப்புலேருந்தே நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகணும். 2 மணி நேரம் கொடுக்கலாம் பிள்ளைக்கு, 2 மணி நேரம் கொடுக்கலாம். இப்போவே கொடுக்கலாம். 6ஆம் வகுப்புக்கு மேலே பிள்ளை இருந்துச்சுன்னா, உங்கள் பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, 4th படிக்கிறாங்க, 6ஆம் வகுப்புக்கு மேலே பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அட்லீஸ்ட் 1 hour காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் போட்டித் தேர்வுகளுக்காக கொடுக்கலாம். அந்த போட்டித் தேர்வுன்றது ஐஏஎஸ்க்கு நான் சொல்ல வரல, டிஎன்பிசிக்கு சொல்ல வரல, எஸ்எஸ்சிக்கு சொல்ல வரல, ஆர்ஆர்பிக்கு சொல்ல வரல. 6th படிக்கையிலிருந்தே அநேக போட்டித் தேர்வுகள் இருக்கு. 6th படிக்கையிலிருந்தே நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்கு. அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள் இருக்கு, தனியார் கொடுக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் இருக்கு. அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தலாம். ஆனால் ஆர்வத்தின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படையில், திணிக்காம, அவனை கஷ்டப்படுத்தாம கொடுக்கலாம். ஆப்டிடியூட் ரீசனிங் பிள்ளைகிட்ட சொல்லி பார்க்கலாம். அந்த பாரு, நான் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் சொல்லித்தரல, எங்க மாஸ்டர் டிகிரி படிக்கிறவன்ட்டு சொல்ல தெரியல. நான் பெரிய பல்கலைக்கழகங்களில் போய் பேசுகிறேன், யூனிவர்சிட்டிஸில் பேசுகிறோம், இன்ஜினியரிங் காலேஜில் பேசுகிறோம், போய் அக்ரி காலேஜில் பேசுகிறோம், நிறைய இதில் பேசுகிறோம். அப்டேஷன் இல்லாமல் இருக்கிறாங்க பிள்ளைங்க. ஆளுநர் கேட்டால் இன்னும் மறுபடியும் பழைய ஆள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்டேஷன்ஸ் இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அப்டேட்டடாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான் ஜெயிப்பாங்களே ஒழிய, சும்மா மனப்பாடம் பண்ணிவிட்டு மார்க் வாங்குறவங்க இருக்கவே மாட்டாங்க. 100க்கு 100 எடுக்கிறவங்கலாம் இங்கே ஜெயிக்கிறது கிடையாது. 100க்கு 100 எடுக்கிறவங்க இங்கே ஜெயிக்கிறது கிடையாது. எதில் சார் அப்படின்னு சொன்னால், மனப்பாடம் பண்ணி 100க்கு 100 எடுக்கிறவங்க இங்கே ஜெயிக்கிறது கிடையாது. யார் புரிஞ்சு கொண்டு படிக்கிறாங்களோ, யார் வந்து அப்டேட்டடாக இருக்கிறாங்களோ, யார் வந்து இந்த சேலஞ்சிங்காக எடுத்துக்கிறாங்களோ, டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ, அவங்க தான் வெற்றியாளர்கள். அதனால் மெய்யமை இப்போ எல்லாம் கன்ஃபியூஸே ஆக வேணாம். ஐயோ அக்காங்களாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, வைக்குது இப்படிலாம் அப்படின்னு இல்லை. நான் சொன்ன நேரத்தை பயன்படுத்துங்க. கொஞ்சம் மீடியாவை குறைங்க. நீங்கள் யூனிக்காக இருங்க. உங்கள் பாடத்தை ஒரு 6 மணி நேரம் பிளான் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய பாடத்தை மிச்சம் 6 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, பிள்ளைங்க இல்லை, வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் அம்மா அப்பா பொறுத்தவரை வீட்டு வேலை செய்யுங்கவா, ஆமாம் எனக்கு வந்து இந்த காய்கறி வெட்டி கொடு, எனக்கு தண்ணி எடுத்து கொடு, வீட்டெல்லாம் தொடச்சி வை இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க மெய்யமைக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஜுகேட்டடாக இருக்கிறனால பிள்ளையோட படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் இவ்வளோ சாதனைகள், இப்போவே இவ்வளோ சாதனைகள். மெய்யமை வந்து நாசா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. மையவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தேனியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாகவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்கூலில் வந்து சீஃப் கெஸ்டாக கூட்டு வராங்கன்றப்ப யூ ஹவ் ஆல்ரெடி அச்சீவ்டு. குரல் சூடி மெய்யமை அப்படின்னு சொல்கிறவங்க ஆல்ரெடி அச்சீவ்டு. எனக்கு தெரிஞ்சு நான் பிரின்சிபலாக இருந்தபோது யூகேஜி படிக்கும்போதே மேடையில் பெரிய பேச்சு, பெரிய பேச்சுங்கிற போது, ஸோ யூ ஷுட் நாட் ஃபீல் அஃப்ரைட். அந்த ஃபியர்னஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இட் இஸ் த மெயின் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எனிமி டு சக்ஸஸ். சரியா? வெற்றிக்கான முதல் எதிரின்றது பயம். அவங்களாம் சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கு. இல்லை அவங்கள விட நீங்கள் எங்கேயோ மேலே. மெய்யமை அமெரிக்கா போயிட்டு இருந்தாச்சு, நாசா போயிட்டு இருந்தாச்சு, மனப்பாட சக்தி அவ்வளோ இருக்குது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவாக நம்ம இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்கிக்கணுமே ஒழிய நெகட்டிவ் ஆக்கக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கோம், 1/2 hour ஆச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது யாருக்காகனா, இது வரைக்கும் நான் சரியாக டைம் மேனேஜ்மெண்ட்டை பண்ணிக்கிறல அப்படின்றவங்க இன்னையில இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்க. டுடே இட் செல். அப்போ 7 பேரோட கான்செப்ட் இருக்கு. 7 பேரோட கான்செப்ட் அப்படிங்கிற போது நீங்கள் கவனமாக பார்த்துங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியாக எடுத்துங்க, ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஜூனில் குரூப் 1, சரியா? ஜூலையில் குரூப் 4, செப்டம்பரில் குரூப் 2, வித்தின் இன்னொரு 2 months 3 monthsக்குள்ள ஆர்ஆர்பி குரூப் டி, இன்னொரு 5 monthsக்குள்ள ஏஎல்பி, இன்னொரு 3 monthsக்குள்ள குரூப் அந்த என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி.
ஸோ நேரத்தை ஒதுக்குங்க, சரியாக பயன்படுத்துங்க, படிச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மெய்யமே உங்கள் டைம் தான், ஓன் டைம். உங்கள் ஓன் டைம் நீங்கள் சைக்காலஜி கிளாஸுக்கு போகலாம். சரியா? அப்போ வாசிக்கலாம். ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் யார் இருக்கா? குயிக், கொஞ்சம் வேகமாடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் யாருமே இல்லையா? பிரியதர்ஷினி வாசிக்கலாம். பிரியதர்ஷினி வாசிங்க, குயிக், வேகமா. இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை எனும் போதுதான் இரு மடங்காகிறது போராடும் குணம். ஆமா, இதை நல்லா கவனிச்சு வச்சுங்க. இது வந்து பிரியதர்ஷினிக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு. எதையாவது இழந்திருக்கிறோம் அப்படிங்கறதுனால அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை. பிரியதர்ஷினி அன்னைக்கு அம்மாவோட வந்து பார்க்கும்போது அப்பா சமீபத்தில் தான் இறந்துருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்கன்ற அந்த கண்ணீரோடு இருக்கும்போது நான் எப்படி ஃபீஸெல்லாம் நான் கட்டுவேன் கஷ்டம்னு சொல்லும்போது, பரவாயில்ல ஃபீஸை பற்றி ஃபீல் பண்ணவே வேண்டாம், நான் இருக்கேன்னு சொன்னேன். ஃபீஸை பற்றிலாம், ஏன்னா நானும் என்னுடைய when I was 2 years old 2 வயதாக இருந்தபோது அப்பா இழந்தாச்சு. அப்பா எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது, முகம் கூட தெரியாது. அவங்களுடைய ஒரு நாள் கூட கைப்பிடிச்சு நடந்த மாதிரி எனக்கு அனுபவம் இல்லை. அப்பான்றது எப்படி இருப்பாங்க கூட தெரியாது. அம்மா தான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தாங்க. அதுவும் சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு குடிசை வீட்டில் சாதாரணமாக வீட்டு வேலை செஞ்சு தான், சார் வீட்டு வேலை மீன்ஸ் போய் வயலில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு தான் நம்மளை படிக்க வச்சாங்க. இப்போ நான் உங்கள் முன்னாடி ஒரு சாட்சியாக நிற்கிறேன். பிகாம், எம்காம், எம்ஃபில், எம்ஏ, பிஎட், பிஹெச்டி இவ்வளோலாம் படித்து அரசு வேலை அந்த மாதிரி அதிகாரிகள் 6000க்கு மேலே உருவாக்கி இன்னைக்கு கூட உங்களை ஞாபகப்படுத்தணும்னு சொன்னேன். இன்னைக்கு அழகப்பா பாலிடெக்னிக்லையா, இன்னைக்கு அழகப்பா பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் NSS கேம்ப்ல இப்படி நிற்கும் போது நம்ம அப்பா இல்லையே நமக்கு ஆதரவு சொல்றது காலையில் எதையுமே ஃபீல் பண்ணக்கூடாது. பிரியதர்ஷினி ஞாபகம் இருக்கா? அப்பா நம்ம கூட தான் இருக்காரு. அவரு ஆத்மா அந்த சாந்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. உங்களை யார் பிள்ளைன்னு சொல்லுவாங்க? அப்பா பேர் என்ன? பிரியதர்ஷினி ஜெய்சங்கர் சார். ஜெய்சங்கரோட பிள்ளை இன்னைக்கு அரசு அதிகாரி. அதுதான் அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுங்க. இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை எனும் போதுதான் இரு மடங்காகிறது போராடும் குணம். இன்ன வரைக்கும் நம்ம ஒரு மடங்குல தான் நம்ம போராடிட்டு இருந்தோம்னா, ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம இரு மடங்காகணும். இழந்ததை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இனி இழப்பு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. நம்ம அடிச்சு கொடுப்போம். ஜெய்சங்கரோட பிள்ளை இன்னைக்கு அடிச்சு வந்திருக்கிறாங்கப்பா. ராமநாதபுரத்துல கலெக்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, ராமநாதபுரத்துல கல்வித்துறையில இருக்கிறாங்க, ராமநாதபுரத்துல நிர்வாகத்துல இருக்கிறாங்க, ராமநாதபுரத்துல அப்படின்னு ஏதோ ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. பிரியதர்ஷினிக்காக இந்த வார்த்தை இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை எனும் போதுதான் இரு மடங்காகிறது போராடும் குணம் அப்படிங்கிறத எடுத்துங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எழுதி வச்சு இன்னைக்கு மார்ச் 26 பர்பிள் டே. பர்பிள், இந்த கலர் நல்ல கலர், சூப்பரான கலர், பர்பிள் டே அப்படிங்கிறது. ஸோ என்ன சார் இந்த பர்பிள் டேல சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா, வேர்ல்டு எபிலெப்சி சப்போர்ட் டே. எபிலெப்சி அப்போ ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சொல்றாங்க. எபிலெப்சி on March 26th, Purple Day, a global initiative aims to raise awareness about epilepsy and support those living with the condition. Epilepsy na nama ஆல்ரெடி இது போன வருஷம் சொல்லியிருக்கேன். நிறைய படிச்சு உள்ள இருக்கீங்க. இதை பத்தி நான் ஃபுல் டீடைல் கொடுத்தேன். எபிலெப்சி அப்படிங்கிறது ஒரு ஹியூமன்ல இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். அவர் இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய என்ன டிசார்டர்மா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். நியூரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிசார்டர் அப்படிங்கிறது தான் அந்த எபிலெப்சி அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்ப 2025க்கான தீம் என்ன சார் அப்படின்னா, மை எபிலெப்சி ஜேர்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை எபிலெப்சி ஜேர்னி. இது எதற்காக சொல்லியிருக்காங்க? என்கரேஜிங் பீப்புள் டு ஷேர் their பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எபிலெப்சி அண்ட் ஃபோஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மால இப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன பாருங்களேன், நிறைய டிசபிலிட்டிஸோட படிச்சுட்டு இருக்கிறாங்க. டிசபிலிட்டிஸோட நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய டிசபிலிட்டிஸோட ஆனால் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தம்பியெல்லாம் நல்லா கற்றுக்கிறாரு. அவரெல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. நான் அவரை ஒரு நார்மல் கண்டிஷனில் தான் பார்க்குறேன், சூப்பராக பார்க்குறேன், மற்றவங்களோட சூப்பராக பார்க்குறேன். ஆனால் அவருக்கு மருத்துவம் சொல்லுது, என்ன தம்பி, மருத்துவம் சொல்லுது இவருக்கு இவர் சரியாக சிந்திக்க முடியாது, பேச முடியாது, சராசரி மனிதனை போல செயல்பட முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் அவர் சராசரி மனிதன் இல்லை, அவர் ஆவரேஜெலாம் தாண்டி அவர் சூப்பராக யூனிக்காக அடிச்சிட்டு இருக்காரு, வச்சிட்டு இருக்காரு. அதான் சொல்கிறது, இதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். மாரிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க மகன் மாரிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு 3 முறையும் பாரா ஒலிம்பிக்ல மெடல். ஃபர்ஸ்ட் கோல்டு, அடுத்து சில்வர், அடுத்து பிரோஞ்ச். சாதாரண வீட்டு பையன். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா தள்ளுவண்டியில வியாபாரம் பண்றவங்க. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கில் அவருக்கு சொத்து இருக்கு. அதை விட அவர் உலகம் ஃபுல்லா பேசப்பட்டார், உலகம் எங்கிலும் பேசப்பட்டார். அதுல இன்னொரு கியூட்டான விஷயம் என்ன தெரியுமா, அவர் சராசரி அந்த மாதிரி 2 காலு 2 கை இருந்து தாண்டவனோட உயரம் தாண்டுதல்ல அச்சீவ் பண்ணியிருந்தார்.
அச்சீவ் பண்ணிட்டார். அப்போ இதை நினச்சிக்கணும், நமக்கு வந்து ஏதோ ஒரு குறைகள் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குறைகள் அது ஒன்றுமே கிடையாது. நம்ம பாருங்க, சும்மா தூங்கிட்டு இருப்போம், நல்லா எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம், நல்லா அந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்திட்டு இருப்போம், இன்னும் போராடிக்கிட்டே இருப்போம். எத்தனை வருஷம் தான் போராடுவோம்? 6 மாதத்தில் அடித்து வேலைக்கு போனவங்களாம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம போராடுற குணம் இருக்கணும். இதான் சொல்லியிருக்கிறாங்க, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எபிலெப்சி அண்ட் போஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது 2 முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, நல்லா படிங்க. ரிசல்ட்டை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் டியூபர் குளோசிஸ், 24ஆம் தேதி டியூபர் குளோசிஸ். 24 இருந்துச்சா? 24 தான் டியூபர் குளோசிஸ் பார்த்தோம். 25 என்ன பார்த்தோம்? அதுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் டேஸ் பார்த்தோமா? இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம எதுவும் சொல்லலை தானே? ஸோ அது மாதிரி எடுத்துக்கலாம். ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல, நான் இருக்கல. ஸோ ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டு இருக்கு, நான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பேப்பர் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சந்திப்பு கொஞ்சம் குயிக்காக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சந்திப்பு அப்படிங்கிறது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அமித்ஷா பொன்னார், இது அரவிந்த் இன்னைக்கு அப்சென்ட். அரவிந்த் இல்லையா? அரவிந்த் தான் பேர் என்ன? பொன் அரவிந்த் என்னாச்சு? ஏன்னா உங்கள் ரூம் தானே, முன்னாடி வந்தாச்சு, வர்றேன்னு சொன்ன ஆளை காணோம். சரி, முகிலன். அமித்ஷா என்ன துறைக்கான அமைச்சராக இருக்கிறார்? எக்ஸாக்ட்லி கரெக்ட். ப்ளீஸ் கிளாப்பர் ஹேண்ட். ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு, முன்னாடிலாம் தெரில, நல்லா தெரில. இப்போ டக்குன்னு அடிக்கிறார், அவ்வளோதான் விஷயம். அமித்ஷா அப்படிங்கிறது ஹோம் மினிஸ்டர். ஸோ அவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது, தம்பி சொல்லுங்க சந்துரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார்? எதிர்க்கட்சி தலைவர் இன் தமிழ்நாடு சட்டமன்றம். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பேசியிருக்கிறாங்க, கூட்டணி குறித்து பேசியிருக்கிறாங்க. தமிழகத்தில் 2026 மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வரும் அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அப்போ செம்ம டஃப்பாக இருக்குங்க. அதாவது திமுகவை ஒழிச்சு கட்டுறது தான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறத ஏடிஎம்கே முடிவு பண்ணுது, பிஜேபி அப்படிங்கிறது முடிவு பண்ணுது. இவங்க 2 பேருமே நாங்கள் 2 பேரையும் முடிச்சு கட்டணும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறது கொள்கைப்பாடாக இருக்கிறாங்க. இதற்கு இடையில யாரு சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் வந்திருக்கிறா அப்படின்னா தாவேகா, தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஸோ இவங்களும் ஒரு டஃப் இருக்கிறனால இந்த முறை ரொம்ப பயங்கர டஃப்பாக இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமானது, கணிசமான, அதாவது டபுள் டிஜிட்டில் வரணும்னு ஆசைப்படுவாங்க பிஜேபி. டபுள் டிஜிட் அப்படிங்கிறல எப்படியாவது இந்த இடத்துல 2026 நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறது மாதிரிலாம் இருக்காது. அதாவது யாருக்கு? பிஜேபிக்கு. ஆனால் அதிமுகவை பயன்படுத்தி கொண்டு ஒரு கணிசமான சீட்டை பிடிச்சு தமிழகத்திலும் பிஜேபி அப்படிங்கிறது வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு அழகா லட்டு மாதிரி தூக்கி கொடுக்குறாங்க, வாங்க எங்க மேல நீங்க குதிரை ஏறுங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? ஏடிஎம்கேவோட சப்போர்ட் இல்லாம பிஜேபி அப்படிங்கிறது இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க பழைய நிலைமை அப்படிங்கிறதான் இருக்கும். ஸோ வளர்ச்சிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல இங்க திராவிட கட்சிகளுடைய பங்களிப்புங்கிறது அதிகம். டிஎம்கே ஏடிஎம்கே தான் மேக்சிமம் வந்து 40% வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2வது பெரிய கட்சியாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு, யங்ஸ்டர்ஸை பூரா இணைச்சி அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றாரே பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த இடத்துல 2026 தேர்தல் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். யாருமே எளிமையான ஜெயிச்சிட முடியாது. நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படிலாம் வச்சிருக்கிற முடியாது. யங்ஸ்டர்ஸோட மனப்பான்மை, ஸோ கூடுதலான விஷயங்கள். ஆனால் இது ரொம்ப முக்கியமான செய்திங்க. அது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உள்ளாட்சி காலியிடங்களுக்கு 2 மாதங்களில் தேர்தல் நடத்த முடிவு, எழுதி வச்சுங்க. இது முக்கியமானது. உள்ளாட்சியில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டக்குன்னு பேசுகிறவங்க அடிங்க, நம்ம கேட்குறவங்க சொல்லுங்க. ஸோ 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் பாலிட்டிக் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ராஜேஸ்வரி அண்ட் கைல்வழி டெய்லி நாங்கள் படிக்கிறோம்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ராஜேஸ்வரி ரெடியாங்கப்பா. உள்ளாட்சி அப்படிங்கிற போது யார்? ஸோ எழுதி வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கேட்டுடுவாங்க, மற்றவங்க கேட்டுவாங்க. இந்தியன் பாலிட்டியோட ரிவிஷன் தான். இந்தியன் பாலிட்டியோட ரிவிஷன் முதல் பக்க செய்தியில் இருக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் தான் முதல் பக்க செய்தியை. இந்தியன் பாலிட்டியை நான் ரீகால் பண்ணுறேன், சரியா? அந்த உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொன்னாவே மிக முக்கியமாக அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா எந்த அமெண்ட்மெண்ட்ஸை குறிப்பிடுவீங்க? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ். சட்ட திருத்தம்னா எந்த சட்ட திருத்தத்தை சொல்லுவீங்க? 73rd amendment, 74th amendment sir. 73rd சரியா? 73 and 74. 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம், போத் ரெண்டுமே எந்த வருடம்?
சார் 1992 சார். 1992 73 சட்ட திருத்தம் 74 சட்ட திருத்தம் இது உள்ளாட்சி அரசாங்கத்தோடு தொடர்புடையது. 73 சட்ட திருத்தம் எதை பற்றி கூறுகிறது? It deals with சார் பஞ்சாயத் ராஜ். Panchayat Raj. Who is called the father of Panchayat Raj system in India? பல்வந்த் ராய் மேத்தா. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எந்த வருஷம்? 1957 சார். 57 எத்தனை அடுக்கு? 3 tiers சார். அந்த 3 tiers what are they? சார் வில்லேஜ் பஞ்சாயத், வில்லேஜ் பஞ்சாயத், சமிதி, பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத். ஜில்லா பரிஷத். வில்லேஜ் பஞ்சாயத்து வில்லேஜ் லெவல், பஞ்சாயத்து சமிதிங்கிறது வந்து தாலுக் லெவல் அண்ட் ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதன் அடிப்படையில் உருவான முதல் பஞ்சாயத்து ராஜ் முறை எந்த மாநிலம், எந்த ஆண்டு? சார் 1959 சார். ராஜஸ்தான்ல நாகூர் டிஸ்ட்ரிக்ட் சார். டேட்டு அக்டோபர் 2 சார். அக்டோபர் 2 அப்படிங்கிறது மிகச்சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். கங்க்ராட்ஸ்மா, ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். கங்க்ராட்ஸ். ஸோ ரேண்டமாக தான் கேட்டேன். இன்ன வரைக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, ஐஎன்எம் போன மாதிரி தெரியல. அதெல்லாம் ஈஸி. அதனால தான் நான் உங்களை கொஞ்சம் கஷ்டமான படமாக சயின்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஆர்ஆர்பிக்கு முக்கியன்றனால, ஆர்ஆர்பியில் முக்கியமானதுனால, ஆர்ஆர்பிக்கு எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு அதிகமாக நம்ம சயின்ஸு கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஆப்டிடியூடு கான்சன்ட்ரேட் பண்ணணும், ரீசனிங் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றதுனால அதுக்கு ஆப்டிடியூடு ரீசனிங்க்கு நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தமிழும் மேத்ஸும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதிகமாக தமிழ் மேத்ஸ் தான் உங்களுக்கு அதிகம். ஏன்னா சயின்ஸ் இருந்து 5 கொஸ்டின் தான் ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை. ஆனால் தமிழ் மேத்ஸ் இருக்குது. அதனால் நம்ம 125 கேள்விக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம். ஏன்னா மற்றவங்க பூரா டிஎன்பிஎஸ்சி படிச்சவங்க பூராமே பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால பாலிட்டி முடிச்சாச்சு, எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சு, ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு, ஐஎன்எம் முடிச்சாச்சு, குரூப் 1 குரூப் 2க்கு தயாராச்சு. குரூப் 4ல ஈஸியாக வந்துடலாம், உள்ளே வந்துடலாம். நல்லா படிச்சுங்க. மறுபடியும் கயல்விழி, அதே உள்ளாட்சி அரசாங்கத்தில் விடுபட்ட கேள்விகள். எஸ் சார். கயல்விழி சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து 73 சட்ட திருத்தம் 74 சட்ட திருத்தம் அப்படிங்கிற அடிப்படையில் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு முனிசிபாலிட்டி அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லையா? அதுக்கு 2 சட்டம் இருக்கு, டேஷ் பாலிகா டேஷ் பாலிகான்னு சொல்லி. அந்த பாலிகாவை மட்டும் சொல்ல முடியுமா? எஸ் சார். பஞ்சாயத்து ராஜ் வந்து கிராம பாலிகா சார், முனிசிபாலிட்டி வந்து நகர் பாலிகா சார். ஓகேங்க. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது வந்து கிராம பாலிகா சட்டம், அதான் சட்ட திருத்தம் 73. சரியா? நகர்பாலிகா சட்டம் அதான் 74, 1992 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, என்னென்ன கமிட்டிஸ் வந்து பஞ்சாயத்து ராஜோட தொடர்புடையில் இருப்பா? கமிட்டிஸ் இன்வால்வ்டு வித் பஞ்சாயத்து ராஜ். குயிக், கொஞ்சம் வேகமா. பல்வேந்த் ராய் மேத்தா கமிட்டி சார், அசோக் மேத்தா கமிட்டி, ஜிவிகே ராவ் கமிட்டி, எல்எம் சிண்டி கமிட்டி, டங்கன் அண்ட் கார்கில் கமிட்டி சார். சூப்பருங்க. அவ்வளோதான். 1957, 1977, 1985, 1986, 1988. 1988ல் 2 டங்கனும் காட்கிலும். சரியா? அந்த பயந்துட்டு இருந்தோம்னு சொன்னாங்க. எனக்கு மறந்து போயிடும், எனக்கு பாலிட்டிலாம் மறந்து போயிடும். அப்படி தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். கேள்வி கேட்கும்போதெல்லாம் அப்படி தான் வைப்பாங்க. நான் உருவாகிருக்கிறாங்க. பழைய வீடியோஸில் போய் பாருங்கள். நான் கைவிழி பேசியிருப்பேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஜாயின் பண்ணும்போது. அந்த வீடியோவில் எப்படி அவங்க பதிலளிச்சாங்க, இப்போ எப்படி அவங்க பதிலளிக்கிறாங்கன்னு பாருங்கள். சரியா? அதான் சொல்கிறது. திரும்ப ஒரு விஷயத்தை படிக்கும்போது நான் வந்து ஆன் தி ஸ்பாட் கேட்டுட்ருக்கேன். ஸ்பான்டேனியஸ் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கேன். அடிக்க முடியுது. 1957, 1977, 1985, 1986, 1988 அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, முனிசிபாலிட்டி அப்படிங்கிறத எத்தனை வகையாக பிரிக்கலாம்? முனிசிபாலிட்டி வந்து 3 வகையா பிரிக்கலாம். 3 வகையா பிரிக்கலாம். சூப்பர். 1 டவுன் பஞ்சாயத்து, 2வது முனிசிபாலிட்டி, 3வது முனிசிபல் கார்பரேஷன். இந்த மாதிரி 3ஆ பிரிச்சுக்கலாம். டவுன் பஞ்சாயத்து. இப்போ கூட டவுன் பஞ்சாயத்து இன்னைக்கு இருக்கு கரண்ட் அஃபேர்ஸில். அதை உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். 2 நகராட்சி, மேலும் 2 நகராட்சி கூடுது. ஆமா தானே? யார் பார்த்தா? மாநகராட்சி. 2 மாநகராட்சி கூடுது. எந்தெந்த ஊர் மாநகராட்சி? பெரம்பலூர், ராமநாதபுரமா ராமேஸ்வரமா? ராமநாதபுரம். பெரம்பலூர் ஒரு பக்கம், ராமநாதபுரம் ஒரு பக்கம் மாநகராட்சிகளாக உருவாகிறது. சொல்லிட்டீங்களா? யாருமா அது? யாருப்பா? அபிராமி அக்கா இருக்கீங்களா? அபிராமி அக்கா பேசுங்க. அபிராமி அக்கா ஆன் பண்ணி வச்சுட்டு பேசக்கூடாது. உங்க டேர்ன் இல்ல இது உங்க டேர்ன் இல்ல. நான் வந்து கைவியோட பேசிட்டு இருக்கேன். யார அவ்வளோ அரட்டுறீங்க? பையனை என்ன பண்றாரு? நர்சரி படிக்கிறான் சார். நர்சரி இல்ல. இப்போ என்ன பண்றாரு? இப்போ உங்ககிட்ட என்ன பண்ணிக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, நீங்க அரட்டுறீங்க. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். என்ன 10 மணிக்கு சாப்பிடுறாரு? இப்பதான் சார் தூங்கி எழுந்திருச்சான். உடம்பு சரியில்லை சார். ஓகே டேக் கேர். சரியாயிரும்.
ஓகே, பரவாயில்ல, நம்ம பேசலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், திருமணமானவர்களுக்கு ஆலோசனை. குடும்பத்தில் எப்போதும் கணவர் மனைவிக்குள்ள விரிசல் இல்லாமல் பார்த்துக்கணும். புரிஞ்சா கைல்வழி? கைல்வழி திருப்பதி எப்போ அது ரொம்ப கவனம். படிக்கிறோம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள எப்பவுமே கணவன் மனைவிக்குள்ள விரிசல் வந்துடக்கூடாது, மாமன் மாமியாருக்குள்ள விரிசல் வந்துடக்கூடாது, குடும்பத்தை கவனிக்காம விட்டுறக்கூடாது. அதன் காரியங்களை கரெக்டாக செய்யணும். சரியா? அப்பதான் நம்ம சூப்பராக நல்லா இயங்க முடியும். திருமணமானவர்களுக்கு நான் 1 மணிக்கு தூங்குறேன், 2 மணிக்கு தூங்குறேன்னு சொல்லிட்டு, அல்லது அந்த பிள்ளைங்களை பார்க்காம விட்டுட்டு, அல்லது எனக்கு டென்ஷன் ஆகுது, நீங்கள் தான் படிக்க சொல்கிறீங்க, அப்புறம் பிள்ளையை பார்க்க சொல்கிறீங்க, நீங்கள் தான் படிக்க சொல்கிறீங்க, அந்த வேலை பண்ணுறீங்க, இந்த வேலை பண்ணுறீங்களா, சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும், கரெக்டாக செய்யணும், குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் திருமணமானவர்களுக்கான ஒரு ஆலோசனை, திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆலோசனை, வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிங்க. சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. தண்டம் இங்கே பாரு, 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் சுற்றிக்கிட்டே தெரியுற, ஒரு வேலை பார்க்க மாட்டேன் வீட்டில் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வரக்கூடாது. பரவாயில்லம்மா, ஒரு சின்ன இப்போ ராஜேஸ்வரி சொன்னாங்க, வீட்டில் சின்ன வேலைகள் செய்கிறேன், வைக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஓகே குட். ஸோ அப்படியே கடந்து போகலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத பார்ப்போம். எட்டயபுரம் பாரதியார் இல்லத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டயபுரம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த இடிஞ்சு விழுந்துச்சு கூரை, எத்தனை கல், அதெல்லாம் தேவையில்லை. போட்டித் தேர்வுக்கு யார்? எட்டயபுரத்துக்காரு நமக்கு தேவை, பாரதி நமக்கு தேவை. அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அது அச்சமில்லைன்றதே கொஞ்சமாவது அந்த வார்த்தைக்காவது உயிர் கொடுங்க. நல்லா சொல்லுங்க. மனராஜா எப்படி தெரியுமா? அச்சமில்லை. நல்லா பேசு. உங்க ஊருக்கார் தானே? தான். நல்லா பேசு. நீ சொல்லு. அவர் மட்டும், தம்பி மட்டும். அவர் ஊருக்காருக்கு எவ்வளவு வலுவூட்டுறாருன்னு பார்ப்போம். இல்லையே அந்த இல்லையே இன்னும் வரலையே. இல்லையே இப்படி இல்லையே, அந்த அச்சமில்லை இப்படி இல்லையே. முகிலன் அந்த அச்சமில்லைக்கு எப்படி உயிர் கொடுப்ப? நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, நீ ஒரு நல்ல அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருக்கிற. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு ஒரு பையன் ரெடி ஆகிட்டு இருக்கிறான், அவன் பயந்துட்டு இருக்கிறான், எப்படி சொல்லுவேன்? அச்சமில்லை அப்படின்னு சொல்லுவேன். அவன் நல்லா ஓட வைக்கணும். எப்படி சொல்லுவேன் தம்பி? அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. அடிச்சே படிச்சிருவாங்க, எனக்கு அச்சம் இல்லை. 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணா என்ன, 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணா என்ன, எனக்கு அச்சம் இல்லை. நான் அடிப்பேன், நான் குரூப் 4 அடிப்பேன், நான் குரூப் 2 அடிப்பேன், நான் ரயில்வே அடிப்பேன். நீங்க அச்சமில்லை தமிழ் பாட்டோட பார்க்கக்கூடாது. போட்டித் தேர்வுக்கு அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து இந்த விழுந்துருச்சு, கூரை விழுந்துருச்சு. அவர் வீட்டில் தான் அச்சமில்லை என்பவர் வீட்டிலே விழுந்துருச்சு. தமிழக அரசு அப்ப எந்த அளவுக்கு பாரதியாரை போற்றணுன்றதுக்காக இது கவனிக்கப்பட வேண்டியது தமிழக அரசுக்கு அப்படின்னு சொல்லி. சில சாதனையாளர்கள் வீடுகள் எல்லாம் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னா, பராமரிக்கப்பட வேண்டும். இது செய்தியாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம நகைப்புக்குள்ள இது கவனிக்கப்பட வேணும், அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும். ஒரு பாரதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பவே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போனார். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்பாகவே 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம். பட் அவர் 1920 இந்த 20லேருந்து 30 இந்த பாடத்தை படிச்சேன், இந்த பாட்டை பாடிட்டார். ஜனவரி 26 1930 அப்படிங்கிறது சரியா? அப்பெல்லாம் இந்த பாடல் பாடப்பட்டுருச்சு. எங்க நம்ம இது தளத்தில் படிட்டாங்க. அவர் பாடினது 1920 21 பாடிட்டார். சரியா? நல்லா ஞாபகம் வச்சு. எட்டயபுரம் சொந்த ஊர். எட்டயபுரத்துக்காரு. எட்டயபுரம் எந்த மாவட்டத்தில் வருது? தூத்துக்குடி மாவட்டத்தில் வருது. எந்த மாவட்டத்தில் வருது? தூத்துக்குடி மாவட்டத்தில் வருது. ஸோ அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா பேர் என்ன? சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மையார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் அவருடைய முக்கியமானது. ஆத்திசூடி அப்படிங்கிறது, புதிய ஆத்திசூடி அப்படி புது கவிதையின் முன்னோடி. புது கவிதைக்கு வேறிட்டவர் அவர் தான். அதே மாதிரி எதுக்கு இன்னொன்னுக்கு முன்னோடி? கார்ட்டூன், கேலி சித்திரம் இருக்குல்ல, கேலி சித்திரம் கார்ட்டூன் அப்படின்னாவே யாரு? பாரதி. சரியா? அதே மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. பட்டங்கள் அழுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில். பார் அப்படின்னா உலகம். பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். அவர் தனிப்பட்ட தமிழ்நாட்டு பெண்களுக்காக பேசல, உலக பெண்களுக்காக பேசியிருக்கிறார். உலகத்துக்கே பேசுகிறார். பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை காணன்று குமியடி. முக்கியமான சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம். நான் தான் உயர்ந்தவன், நான் தான் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்றது பாவம்ன்றார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவரை பத்தி நம்ம பேசிட்டோம். டெல்லி நீதிபதி யஸ்வந்த் வர்மா பேசிட்டோமா?
எந்த எந்த உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுறாரு? அலகாபாத் உயர்நீதிமன்றம் எப்போது ஏற்படுத்தப்படுது? 1866. ரஞ்சிதா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னைக்கு கூட ஒரு கொட்டேஷன் நாங்கள் பார்த்தோம். இழந்ததுக்கு இழப்பை பற்றிலாம் நம்ம பயப்படக்கூடாது, இழந்தது குறித்தெல்லாம் வருத்தப்படக்கூடாது. உங்கள் கணவருடைய அத்தையா, கணவருடைய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. டெல்லி நீதிபதி யஸ்வந்த் வர்மா வீட்டில் உச்சநீதிமன்ற குழு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதி யாரு? தேவேந்திர குமாரா? சஞ்சீவ் கண்ணா. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாரு? சஞ்சீவ் கண்ணா. ஸ்ரீதேவி இங்க போயிட்டாங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு அந்த இதுக்கு போயிட்டாங்க. தேவேந்திர குமார் உபாத்தியாய டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர். சஞ்சீவ் கண்ணா 51வது தலைமை நீதிபதி நம்முடைய உச்சநீதிமன்றத்துக்கு. அவருடைய தலைமையில தான் பண்றாங்க. 2 பேரோட தலைமை, தேவேந்திர குமார் உபாத்தியாய அண்ட் இவருடைய தலைமையில பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் காலமானார். பாரதி ராஜா தான் இப்போ வந்து சமீபத்தில் மரண தருவாயில் இருக்கிறாரு, ரொம்ப பயங்கரமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அடிக்கடி நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு. 48 வயசு தாங்க, மாரடைப்பு. 48 வயசு மாரடைப்பு அப்படிங்கிறதுல இறந்துருக்கிறார். இந்த சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு பாட்டெலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. படம் பேரே தாஜ்மஹால்னு நினைக்கிறேன். படம் பேர் அதான் அவருடைய ஃபஸ்ட்டு திரைப்படம், முதல் திரைப்படம் அப்படிங்கிறது. ஸோ நிறைய திரைப்படங்களில் வச்சிருக்கிறாரு. ஸோ சமீபத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, மாரடைப்பால் இறந்திருக்கிறார். இது ஒரு செய்திக்காக சொல்கிறேன், போட்டித் தேர்வுகளில் செய்திக்காக. தமிழ் மொழியை காக்க விரைவில் புதிய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியை காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, புதிய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேப்பரை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இப்படி தான் பேப்பரை கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும், டெய்லி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் அமைச்சர்கள் வரும்போது, அது மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, மாநில அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, உலகில் பிரபலமானவர்கள் அப்படின்னாலும் சரி, தனியாக ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் ஞாபகத்தில் வரும். 19 எழுதிட்டு வந்தீங்கன்னா ஞாபகத்தில் வராது. இன்னொரு 1 வாரம் கழிச்சு ஐசிசியோட முதல் பெண் தலைவர்னு கேட்டால் தெரியாது. எங்க இப்போ கூட தெரியுதான்னு பார்ப்போம். சந்துரு நேத்திக்கு சொன்னது, அதை ஒரு கேள்வியாவே 3 கேள்வியாவே தனியாக எடுத்து போட்டு அனுப்பியிருக்கேன். இந்த இன்னைக்கே தெரியல, நான் 1 வாரம் போயிட்டேன். தெரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன், போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். பாருங்க, இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு 15 பேருக்கு கூட தான் அது மாதிரி இருக்கு. லாவண்யா சொல்லுமா? கிறிஸ்டி தெரிஞ்சிருச்சு. கோவான்ட்ரி. ஆமா, கிறிஸ்டி கோவான்ட்ரி. பத்தியா மறந்து போச்சு பாரு. ஜிம்பாவே, எந்த ஊரை சார்ந்தவங்க? ஜிம்பாவே. அங்க இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர், இது ஒலிம்பிக் மெடலிஸ்ட். என்ன மெடலிஸ்ட்? ஒலிம்பிக் மெடலிஸ்ட். யங்ஸ்டர். இவ்வளோ விஷயம் பேசணும், யங்ஸ்டர் இதெல்லாம் பேசணும் பாரு, மறந்து போச்சு பாரு. அப்போ இதுக்கு மெனக்கெட்டு நான் ஒரு தனியாக ஒரு இது போட்டு ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணி, அதுக்குன்னு மெனக்கெட்டு உட்காந்து ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணி ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கேன். முதல் கேள்வி இது. 2வது கேள்வி, which is the first country? பிஃபா வேர்ல்டு கப்புக்கு நுழைந்திருக்கக்கூடிய முதல் நாடு எந்த நாடுன்னு கேட்டேன். ஜப்பான். அப்புறம் உலக அழகி போட்டி எந்த நகரத்தில் நடைபெற இருக்கிறது? ஹைதராபாத். தெலுங்கானா ஸ்டேட்ல ஹைதராபாத்தில் நடைபெற இருக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் நடைபெற இருக்கிறது. இது 3 கேள்வியும் முக்கியமான கேள்வின்றனால நான் கேட்டு விட்டுருந்தேன். ஆனால் பாருங்க, மறந்துடுறீங்க. ஸோ அமைச்சர்கள் பேரை நீங்கள் தனியாக எடுத்துக்கிறணும். அமைச்சர் தம்பி ராமநாதபுரம் வீர விக்னேஷ், இந்த நான் ரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த முகத்தினுடைய சொந்தக்காரர் எந்த துறைக்கு சொந்தக்காரர்? நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர். எஸ், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யாரு? ரூரல். நேற்றுக்கு தான் பார்த்தோம். அவர் வந்து எல்லாத்துக்கும் பெரிய சாமி. அவர் பெரிய சாமி. அவரெல்லாம் சின்ன சாமி இல்லை, என்ன சாமி? பெரிய சாமி. ஸோ அவர் தான் ஊரகம் அப்படின்னு பார்த்தோம். நகர்ப்புறம் அப்படிங்கிறது இவர். அமைச்சர்கள் பேர்லாம் தனியாக எழுதி வச்சுட்டு வாங்க. ஏங்க, நான் புதுசாக இருக்கிறவங்ககிட்ட கேட்குறேன், ரஞ்சிதாவுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ரஞ்சிதா இப்போ வட்டமிட்டு இருக்கிறவர் இவர் யாரு? சரி, நரேந்திர மோடி அவர்கள் எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இதுதான் போட்டித் தேர்வு கேள்வி. வாரணாசி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எந்த தொகுதியில? வாரணாசி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனக்கு இது இன்னைக்கு தான் தெரியுன்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. ஆஃப்லைன். பாத்தீங்களா? இப்ப நான் அதை சொல்லாம விட்டேன்னு பாத்துங்க. 4 என்னது? என்ன இலக்கியா கை தூக்குற? அடப்பாவீங்களா? இப்பதான் முதல் முறை அந்த என்னுடைய நாவு இந்த இடத்துல உச்சரிக்குது. அந்த வாரணாசிங்கிறத தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்றத. எத்தனை மாசம் ஆச்சு சேர்ந்து? 5 மாசத்துல வாரணாசியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டான்னு ஒரு முறையோட சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன், இப்பதான் தெரியுன்றவங்க தான் நான் சொல்ல இல்லையா? மறந்துருக்குள்ள சொல்லலை, இப்பதான் தெரியும். நான் அப்படி தானே சொன்னேன்.
இப்போதான் தெரியும்ன்றவங்க, இப்போதான் தெரியுன்றதுக்கும் எனக்கு தெரியும் மறந்து போச்சுன்றதுக்கும் வேறுபாடு உண்டு. உண்டா இல்லையா லாவண்யா? உண்டு. வாரணாசி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் ஒரு 3.0 இருக்கிறார். இப்போ மோடி 3.0 3வது முறை பிரதமர். சமன் செய்திருக்கிறார் யார? நேரு, ஜவஹர்லால் நேருவை சமன் செய்திருக்கிறார். அப்போ ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்கள் எழுதி வச்சுங்க. தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகள், தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் ஒப்பீடு, வேர்ச்சொல் ஒப்பீடு. வேர்ச்சொல்னா தெரியுமா? வேர்பு. நம்ம அடிச்சொல் சொல்றோம்ல, படி, நட, ஓடு, அதெல்லாம் ஒப்பீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அகராதி. அகராதினா டிக்ஷனரி. டிக்ஷனரி அப்படிங்கிறது தேன்மொழி இங்கிலீஷ் தானே? எம்ஏ இங்கிலீஷ் தானே தேன்மொழி? எம்ஏ இங்கிலீஷ். டிக்ஷனரி எழுதுறவங்களுக்கு என்ன ஆங்கிலத்தில் பெயர்? டேஸ் இஸ் எ பர்சன் ஹூ கம்பைல்ஸ் எ டிக்ஷனரி இப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவர் யாரு? ஒன்று தெரியல. எம்ஏ இங்கிலீஷ் தெரியல. ஓகே. ஆனந்தி இருக்கீங்களா? எம்ஏ இங்கிலீஷ் சார் இருக்கே சார். மறந்துருச்சா? தெரியலையா? டிக்ஷனரா சார்? தெரியல சார். டிக்ஷனரி எழுதுனவங்க தெரியலையா? ஓகே, நான் சாதாரண கேள்வி தானே கேட்டிருக்கேன். ஆஃப்லைனில் தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. ஆஃப்லைனில் தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. ஸ்ரீநிதி சௌமியா 1, இல்லை சொல்லிடக்கூடாது. ஸ்ரீவர்ஷன் 2 அண்டு வனராஜா 3. ஓகே. ஆன்லைனில் எனக்கு தெரியுன்றவங்க உங்கள் பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி 1, சஞ்சனா ஓசூர் 2, ஹரிகிருஷ்ணன் சிவகங்கை 3. ஏன்னா நிறைய முறை சொல்லியிருப்பாங்க ஹரிகிருஷ்ணன், அப்படித்தானே? கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஹரிகிருஷ்ணன் கேட்கலாம். சிவகங்கை ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க. எழுதிக்குங்கம்மா, லெக்சிகோகிராஃபர். ஏன்னா நமக்கு வந்து போட்டித் தேர்வில் இது ஒரு கேள்வி உண்டு. 1 வேர்டு சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்மளாம் கேட்பாங்க. 1 வேர்டு சப்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. இதில் என்ன கேட்பாங்க? அப்போ டிக்ஷனரியை எழுதுறவருக்கு என்ன பேருனா லெக்சிகோகிராஃபர். LEXICOGRAPHER. லெக்சிகோகிராஃபர் அப்படிங்கிறது தான் கம்பைல்ஸ் டிக்ஷனரி. இப்போ தெரிஞ்சிருச்சா? தேன்மொழி அண்ட் பேர் வர மாட்டேங்குது. தேன்மொழிக்கும் ப்ளஸ் வந்து ஆனந்தி இருக்கீங்களா? இன்டர்வியூவில் போய் நம்ம உட்காரும் போது மேபி ஜென்ரலாக தான் கேட்பாங்க. நம்ம போய் ரொம்ப பெருசெல்லாம் யோசிச்சுட்டு போவோம். அந்த போயம் இந்த போயிட்டு அதில் இருக்கக்கூடிய போய்ட்டி டிவைஸ்லாம் சொல்லுங்கள். ஒனமா ட்ரோஃபி ஏன்னா என்ன அப்படிலாம் சொல்லி கேட்பாங்கன்னு நினைப்போம். பெர்சானிஃபிகேஷன்னா என்ன, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் சிமிலினா என்ன, மெட்டாஃபர்னா என்ன, அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாக ஆழமாக கேட்பாங்களோ அப்படின்னு நினச்சி நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். அவன் சாதாரணமாக கேட்டு போயிடுவான். டிக்ஷனரி இருக்கு இல்லையா? டிக்ஷனரியை உருவாக்குனது யார்? இல்லை ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கக்கூடியது எது? லாவண்யா. சிங்கிள் வார்த்தை இருக்குது, சரியா? இல்லை சிங்கிள் அர்த்தம் இருக்குது, ஆனால் வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கும். அதுக்கு பேர் தெசாரஸ். டிக்ஷனரிக்கு மாற்று என்னது? தெசாரஸ். தெசாரஸ்னா என்ன? இப்போ எடுத்துக்காட்டுக்கு டூர், எக்ஸ்கர்ஷன், டிராவல், பிக்னிக், ட்ரிப்பு, வாயேஜ், பான் வாயேஜ், பில்கிரிமேஜ், இது எல்லாமே பயணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் பூராவே பயணம். ஆமாம், ரைட்? கரெக்டாக சொன்னா? டூரு, ட்ரிப்பு, ட்ராவலு, ஜேர்னி, வாயேஜ், பான் வாயேஜ், பில்கிரிமேஜ், ட்ரெக்கிங்கு. எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கேன்? என்னப்பா? 8 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். இந்த 8மே எதை குறிக்கக்கூடிய வார்த்தை? டிராவல், பயணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ இதுக்கு இங்கே இது எங்கே போய் பார்க்க முடியும்? தெசாரஸில் தான் பார்க்க முடியும். நீங்கள் தெசாரஸ் எல்லாம் பார்க்க முடியும். அப்போ தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்கள் அப்படிங்கிறது. ஸோ யார்? நான் கேட்குறவங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் தமிழ் நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க கயல்வெளி. இருந்தாலும் பேசாதவங்களும் பேச வைக்கணும் இல்லையா? காஞ்சிபுரம் சுகன்யா. காஞ்சிபுரம் சுகன்யா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். எந்த வருஷம் எழுதினார்? 1856. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, நீங்க இந்த தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, நம்முடைய திராவிட மொழிகள் அப்படிங்கறத குடும்பமா சொன்னா எத்தனை மொழி குடும்பமா சொல்லுவீங்க? திராவிட மொழி குடும்பம் 3 இருக்குங்க சார். 3ல மொத்தம் எத்தனை பட்டியலிடப்பட்டிருக்கு? 28 சார். இல்ல, பட்டியலிடப்பட்டது 24. பட்டியலிடப்பட்டது 24, அடிஷனல் ஒரு 4. நான் கரெக்டா சொல்றேன்னா? பட்டியலிடப்பட்டது அந்த இதுக்குள்ள வருது. அதாவது தென் திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள் அப்படின்னு வரும். தெலுங்குங்கிறது எதுல வருது?
நடு திராவிட மொழி. நடு திராவிடத்தில் போயிடும், அது தென் திராவிட மொழிகளில் வராது. அப்போனா புரிஞ்சுக்குங்க, நம்ம தமிழ், மலையாளம், கன்னடம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மூணுமே வந்து என்ன நம்மளுடைய திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட நாடுன்னு கேட்டால் இந்த 4 மாநிலங்கள் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எடுத்துக்கலாம். இதில் அப்போ இப்போ தெலுங்கானா உருவாச்சு, இப்போ தெலுங்கானாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் தெலுங்கானாவுக்கும் உங்களுக்கு ரெண்டுக்குமே தெலுங்கு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரிஞ்சதுனால இப்போ தமிழ்நாடு 2 பிரிச்சாங்கன்னா தமிழ் தான் இருக்கும், தமிழ் தான் இருக்கும். மலையாளத்தை 2 பிரிச்சாங்கன்னா மலையாளம் தான் இருக்கும். மலையாளத்தில் இன்னொரு மலையாளம்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா மலையாளம்லாம் கிடையாது. தமிழில் இன்னொரு தமிழ்லாம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மொழி குடும்பங்கள் 3 அட்டவணைப்படுத்தப்பட்டது 24. ஆனால் மொத்த திராவிட மொழிகள் கேட்டால் 28. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் எழுதியவர் கால்டுவெல். இயர் வந்து 1856. அதே கேள்வி நான் ஹிஸ்ட்ரியில் கேட்குறேன், ஒரு கேள்வி அடிஷனல். சாரி, ஐயனம் சேம் சுகன்யா. 1856 எந்தெந்த ஊருக்கு ட்ரெயின் விட்டாங்க? உங்க ஊருக்கு தான் விட்டாங்க, இவ்வளவு யோசிக்க கூடாது. சென்னை டு அரக்கோணங்க. 1856 சென்னை டு அரக்கோணம். ஆனால் 1853 மும்பை டு தானே, 1854 ஹவுரா டு ராணிகஞ்ச், 1856 சென்னை டு அரக்கோணம் அப்படிங்கிற பிளேஸ். முதல் ட்ரெயின் 3 ட்ரெயின் தான். இந்த 3 ட்ரெயின் ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த நியூஸ் தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூலை சென்னை தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நியூஸ் ரொம்ப முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்துங்க. தமிழக காவல்துறையில் 9 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம். அனைத்து மதத்தினருக்கும் மரியாதை அளிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. கச்சத்தீவு இது உங்களுக்கு தெரியும், இலங்கை அண்ட் தமிழ்நாடு பிரச்சனை. காலமானார் ஷிகான் குசைனி, இவர் ஒரு கராத்தே மாஸ்டர் அண்ட் ஆல்சோ ஆக்டர் குசைனி அப்படிங்கிறவர் இறந்திருக்கிறார். இவருடைய இறப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, அவர் இறப்பதற்கு முன்னாலேயே தன்னுடைய உடல் முழுவதையும் தானம் செய்து விட்டார். தன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயங்கரமாக அந்த ஐயோ அதை பண்ணணும் இதை பண்ணணும் அந்த அந்த உடம்புக்கு அதெல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லி ரத்தன் டாட்டா இந்த உலகில் அனைத்து நபருக்கும் தெரிஞ்சவர். ஏன்னா என்னுடைய உடம்பை கொண்டு போய் எங்கே தூக்கி போட்டுருங்க, பார்சி மொழியில் எங்கே போய் பார்சி மொழியில் போய் அடக்கம் பண்ணுங்கன்னாரா? பறவைகளுக்கு இரையாக்குங்கன்னாரு. பறவைகளுக்கு இரையாக்குங்க, இதுதான் முக்கியம். உங்களை கடைசி நாளில் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்றார். என்னை தள்ளி என் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. இது யாருக்குன்னா இது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொன்னது. நம்ம தான் ஏதோ மதம்னு சொல்றோம். அவர் நானே வழி சத்தியம் ஜீவன்றாரு. அவர் மதத்தை உருவாக்கவே வரல, அவர் வழிதான், மார்க்கம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். மார்க்கம்னா வழி. அதை பின்பற்றுறதுக்கு நீங்க கட்டிடம்லாம் தேவையில்லை, பாஸ்டர் தேவையில்லை, ஒரு நாள் தேவையில்லை, அடையாளம் தேவையில்லை. பேர் மாற்றணும் அல்லது உடைய மாற்றணும், நம்முடைய நடைய இதில் மாற்றணும். எண்ணத்தை மட்டும்தான் மாற்றணும், எண்ணம் மட்டும்தான். அவர் சொல்ற எண்ணம் மட்டும்தான் மாறணும். கட்டிடத்தை கட்டிட்டுனாவே அது சாபம். நியாய பிரமாணக்காரர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நான் சொல்லல, அவர்கள் பின்பற்றுகிற பைபிள் தான் சொல்லுது. பைபிள் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லையே இல்லை, உலக மனிதர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டியது. ஏன்னா உலகத்தை உண்டாக்கியவர் ஸ்ட்ராங்கா சொல்றார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். சரியா? ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, அவரவர் நியாயம் தீர்க்கப்படுகிறதுன்னு ஒன்று இருக்கு. எப்போ? அவருடைய கடைசி நாள். அவருடைய கடைசி நாள் ஏன்னா அவரவருடைய கடைசி நாள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நேற்றுக்கு மனோஜ் இறந்திருக்கிறாருன்னா அவர் நியாயம் தீர்க்கப்பட்டிருப்பார். அந்த இறக்கும் அடுத்த நிமிஷம் அவர் நியாயம் தீர்க்கப்படுறார், அவர் எங்கே போகணும்னு சொல்லிட்டு. அதனால இந்த கல்லறை கட்டுறது அல்லது பயங்கரமாக இது பண்ணுறது, எங்கெங்கேயோ போய் அஸ்தியை கரைக்கிறது, அது இது அதெல்லாம் ஒன்று. அது நம்பிக்கை, அது நம்பிக்கை, அவ்வளோதான். நீ நல்லது பண்ணினா நல்ல இடத்துக்கு போவ, கெட்டது பண்ணா கெட்ட இடத்துக்கு போவ. நீ இந்த சம்பிரதாயங்கள் பண்றதுனால, வழிபடுறதுனால, மாலை போடுறதுனால, எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அங்க ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. நீ நியாயம் தீர்க்கப்படுவது, அதுவும் நியாயம் தீர்க்கப்பட்டது வாழும் போதே நியாயம் தீர்க்கப்படுறோம். நிறைய விஷயங்கள்ல வாழும் போதே நியாயம் தீர்க்கப்படுறோம். எப்படி தெரியுமா? அவரவருக்கு உண்டான காரியங்கள் நடக்கிறது நம் செய்கிற கிரியைகளால தான் நடக்குது. நாம் செய்கிற கிரியைகளால தான் நடக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுங்க. அடிபடுறியா, ஏதோ ஒரு விஷயத்துல தவற குறைச்சிக்கோ, கொஞ்சம் வா, சரி பண்ணி வா. விபத்து நடக்குதா, இல்லை ஏதோ ஒன்று நடக்குதா, புரிஞ்சுக்கோ ஏதோ நடக்குது. அதை விட ரொம்ப முக்கியமானது, ஒரு கண்ணு பாம்புன்னா கண்ணை பிடுங்கி போடுன்னு சொல்றது, ஒரு கையினா அப்படின்னா அதை கூட இல்லைன்னா கூட மனம் திரும்புங்க. செய்கிற காரியங்களை கொஞ்சம் நல்ல காரியங்களை அப்படியே வந்துட்டீங்கன்னா சூப்பர். அப்ப இது அடுத்து, இது முக்கியமானது. சமத்துவ விண்வெளியில் சர்வதேச அறிவியல் எங்க? நாசாவோட மனித விண்வெளி பயண ஆய்வு தலைவரான வில்லியம் கஸ்டன்மேயர் ஒரு நிறுவனத்தை அதன் தரம் மற்றும் நம்பகத்தன்மை குறித்து ஆராய்ந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஆய்வுலாம் அங்கே எங்கே போயிடுச்சு? ஸ்பேஸுக்கு போயிடுச்சு. இது என்னங்க கருத்து படம்? நான் உக்ரைன், நீ காசா. நான் உக்ரைன், நீ காசா. ஏன் சொல்லியிருக்காங்க? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நீண்ட காலம் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இங்கே
யார் யாருக்கும், இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே பறவைகளா? 2 பேரும் யார் என்னப்பா போட்டிருக்காங்க படம்? என்ன பாக்குறீங்க? அடி வாங்குற பறவையா? அடிபட்டு இருக்கிற பறவை. அங்கங்க பிளாஸ்டிக் போட்டிருக்காங்களா? 2 பேருமே அடிக்கிட்டு இருக்கு. டே நான் உக்குறேன், நீ யாரா? நீ காசா? 2 பேரும் அடிபட்டு கிடக்குறேன், காயம்பட்டு கிடக்குறாங்க, வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ பார்த்துட்டு வாங்க. இவரும் ஒரு அமைச்சர் தான். யார் சொல்லுவா? நான் ரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், தமிழகத்தில் முக்கியமான அமைச்சர். யார் இவர்? டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன துறை அமைச்சர்? தொழில்துறை அமைச்சர், இண்டஸ்ட்ரி, தொழில்துறை அமைச்சர் அப்படிங்கிறத பாருங்க. இதான் அவேர்னஸ். இவரும் ஒரு அமைச்சர். பழனிவேல் தியாகராஜன். பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிறவர் என்ன அமைச்சர்? நிதியமைச்சராக இருந்தார். இப்போ ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இவங்களுடைய தாத்தா தான் தியாகராஜ செட்டி. என்ன சார் அப்படின்னா, நீதி கட்சியை உருவாக்கியவர்கள் முதன்மையானவர். நீதி கட்சியை உருவாக்குனதுல 1916 நீதி கட்சியை உருவாக்குனதுல முதன்மையாக இருந்தவர் உங்க தாத்தா. இவங்க அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரும் முக்கியமானவர். இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, சபாநாயகராக இருந்திருக்கிறாரு. இவரும் அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வரும்போதே இறந்துட்டார். அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டுட்டு ட்ரெயின்ல வரும்போதே இறந்துட்டார். இப்போ இவர் அவங்களுடைய 3வது சந்ததியில இருக்கிறாங்க. தாத்தா, அப்பா, மகன், அந்த மாதிரி இருக்கிறாங்க. 3 பேர் அமைச்சர் பெருமக்களாக இருந்திருக்காங்க. நம்ம தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் இவங்கெல்லாம். அப்படி எடுத்துங்க. இவங்களையும் தெரியும், இவங்களும் ஒரு அமைச்சர். நிர்மலா சீதாராமன் முதல் பெண் அந்தமாக இருக்கக்கூடிய நிதி அமைச்சர். இதுல முழு டைமா இருக்கிறவங்க வைக்கிறவங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல், இது ஏற்கனவே பேசிட்டோம், அதனால நான் வேகமா போயிடுறேன். சத்தீஸ்கர்ல 3 நக்சலைட்டுகள். நக்சலைட்னாவே எந்த மாநிலத்தை அடிப்பீங்க? இது நமக்கு மெயின்ஸ்ல பாடமா இருக்குது, முக்கியமானது. மெயின்ஸ்ல பாடமாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமானது. சபலன்கா எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க? டென்னிஸ். நல்லா பேசுங்க. டென்னிஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. இந்திய ட்ரோன் மீது சீனா இணையவழி தாக்குதல், ராணுவ மறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. இலங்கை இறுதிக்கட்ட போர், முக்கிய தளபதிகளுக்கு பிரிட்டன் தடை. சரியா? ஜின்சோ அபே படுகொலை எதிரொலி. எழுதி வச்சுக்க. ஜின்சோ அபே முன்னாள் பிரதமர். எந்த நாடு? ஜப்பான். ஜின்சோ அபே முன்னாள் பிரதமர். அப்ப இந்நாள் பிரதமர் எத்தனையாவது? 101வது. 101வது பிரதமர் யாரு? நேத்து கூட சொன்னேன். யாரு? ஷிகர் இசிபா. சோ ஞாபகம் வச்சுக்கணும். இவர் தான் சின்சோ அபே முன்னாள் பிரதமர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். காசா இஸ்ரேல் குண்டுவீச்சில் மேலும் 23 பேர் பலி. துருக்கி போராட்ட தடை ஏப்ரல் வரை நீட்டிப்பு. 10வது நாளாக ஏமனில் அமெரிக்கா தாக்குதல். 10வது நாளாக. உலகப்போர் ஆரம்பிச்சிருச்சா? இனிமேல் வருமா? ஆரம்பிச்சிருச்சது. உலகப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. 3ஆம் உலகப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் உலகப்போர் 1914, 18. 2ஆம் உலகப்போர் 1939, 45. 3ஆம் உலகப்போர் அது 2020 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2021 ஸ்டார்ட் ஆயிடுச்சு 3ஆம் உலகப்போர் அப்படிங்கிறது. எப்போ இஸ்ரேல் அடிச்சா? 2023. 2023 அக்டோபர் 7. என்ன ஆரம்பிச்சது? காசாண்டு பாலஸ்தீனா. காசாவும் பாலஸ்தீன் அடிச்சுட்டேங்களா? இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் 2023 ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா உக்ரைன் ஆரம்பிச்சிருச்சு. சவுத் கொரியா, நார்த் கொரியா, இந்த மறுபடியும் இப்ப ஏமன் அண்ட் அமெரிக்கா தாக்குதல் அப்படிங்கிறது. உலகப்போர் நடந்து கொண்டு இருக்கிறது. 3ஆம் உலகப்போர். கருங்கடல் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா உக்ரைன் ஒப்புதல். கருங்கடல் ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புதல் அப்படின்னா அமெரிக்கா சொல்லியிருக்கு. கருங்கடல் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா உக்ரைன் ஒப்புதல் அப்படிங்கிறது அமெரிக்கா சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சென்செக்ஸ் இதெல்லாம் படிச்சுங்க, இது உங்களுக்கு முக்கியமானது. எட்டயபுரம் பாரதியார் இல்லத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர் யாருங்க? நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை சந்தித்து நினைவு பரிசு வழங்கி தினமணியோட ஆசிரியரா, அதனால படம் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பேப்பரில் பாரதிராஜனுடைய மகன் மனோஜ் காலமானார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பாரதி ராஜா, இளையராஜாவும் பாரதி ராஜாவும் 1960s ஆரம்பிச்சு ஸோ இப்போ வரைக்கும் ஸோ நிறைய தமிழ் திரையுலகம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர். அவர் கிராமத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவார். யாரு? பாரதி ராஜா. பாரதி ராஜாவோட 100க்கு 100 திரைப்படங்கள், அவருடைய படங்கள்லாம் முற்போக்கு இருக்கும். ஹீ பிலாங்ஸ் டு பிசி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் வர்க்கம் அப்படின்னு சொல்ல குற்ற பரம்பரையில் இருக்கக்கூடிய அந்த ஜாதியிலிருந்து அப்பவே பாலு தேவர் அப்படின்னு சொல்லக்கூடியதை வேதம் புதியதுல சொல்லியிருப்பாரு. பாலு அப்படிங்கிறது உங்களுடைய பேரு, தேவர் அப்படிங்கிறது நீங்க படிச்சு வாங்கினா பட்டமா அப்படின்னும் போது கன்னத்தில் அறவாங்கிற மாதிரி எனக்கு அப்பவே வச்சிருப்பாரு. அந்த இதை வேதம் புதிதுன்னு வச்சிருப்பாரு. அப்போ அந்த ஐயர் விட்டு பையன் அவன் என்ன தண்ணியை விட்டு மேலே வந்து, நான் மேலே வந்துட்டேன், நீங்கள் எப்போ மேலே வர போறீங்க? இதெல்லாம் நீங்கள் வெறும் வசனமாக பார்க்கக்கூடாது. அவன் எப்பவுமே மேலே தான் இருக்கிறான். அதுவும் அவன் கழுத்துல தான் ஏறிக்கிட்டு இருக்கிறான். யார் கழுத்துல? அந்த தேவர் கழுத்துல போய் ஏறி உட்காந்துக்கிருவேன் அவன்.
புரிந்த நான் சொல்றது? அன்னைக்கு வந்து அந்த பார்ப்பனியம்ங்கிறது எதிர்த்தாங்க. இங்க பாருங்க, நீங்க பார்ப்பனியம்ங்கிறது வேற, பார்ப்பான் அப்படிங்கிறது வேற. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது நான் சொல்லல, நீதி கட்சி சொன்ன, பெரியார் சொன்ன வார்த்தை. நாங்க வந்து பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, பிராமணியத்திற்கு எதிரானவர்கள். நான் பேசுறது புரியுதா? பிராமணர்களை பூரா நாங்க ஒட்டுமொத்தமா எதிர்க்கல, பிராமணியத்தை எதிர்க்கிறோம். அப்படின்னா என்ன? நான் கும்பிடுறேன் சாமி, என்ன சாமின்னு கும்பிடு, நான் பிறப்பால் உயர்ந்தவன், நான் சொல்றதுதான், நான் பேசினாதான் கடவுள் கேட்பாரு, நீ என் வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா அது வந்து அபிஷ்டுனி அப்படின்னு சொல்லிட்டு தேவரை அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதைத்தான் அவர் எதிர்க்கிறார். பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறார். இப்ப இந்துத்துவா தான் எதிர்க்கிறாங்களே ஒழிய இந்துக்களை எதிர்க்கல. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குங்க, இந்துத்துவாங்கிறது வேற, இந்துங்கிறது வேற. இந்துத்துவான்றது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கருவறை அப்படிங்கிற விஷயம், அந்த சாமிங்கிற விஷயம், அல்லது இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற விஷயம், அல்லது சாமிங்கிறத முற்போக்கான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு பிற்போக்கான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்கல்ல, அதுதான் இந்துத்துவா. அதாவது எதிர்க்க சொல்றது தான் இந்துத்துவா, அடிக்க சொல்றதா இந்துத்துவா, கொல்ல சொல்றதா இந்துத்துவா, எல்லாரையும் சமான்னு சொல்றது தான் இந்த இடத்துல அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். புரிஞ்சுக்குங்க, கும்புரேன் சாமிக்கு எதிரானவர் தான் கும்புரேன் சாமி. சாமி கும்பிடுவதற்கு எதிரானது அல்ல. பகுத்தறிவு அப்படிதான் அவர் சொன்னார். பகுத்தறிவு என்பது நீ எந்த சாமி வேணாலும் கும்பிட்டுக்கோ, ஆனா ஒருத்தனை சாமின்னு சொல்லி கும்பிட்டுறாரு, மனுஷனை கொண்டு போய் சாமி அப்படி உயர்த்துறாரு. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இது முக்கியமானது. நல்லா படிச்சுங்க, கிளாஸ்ல நம்ம படிச்சது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதுல இருந்து சரியாக டைம் என்ன? 10:45, 11:30 வரைக்கும். சரியா? 11:30 வரைக்கும் சயின்ஸ் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இது வரைக்கும் யூபிஎஸ்சியில், எஸ்எஸ்சியில், டிஎன்பிஎஸ்சியில், பேங்க்ல கேட்கப்பட்ட, இதில் ஆர்ஆர்பியில் கேட்கப்பட்ட சயின்ஸோட ஒரிஜினல் கொஸ்டின் வச்சிருக்கேன். இப்போ நான் வேகமாக விறுவிறுன்னு அதை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்? ரீகால் பண்ண போறேன். ரீகால். இதை தவிர்த்து சயின்ஸ்ல கேள்வி கேட்க மாட்டாங்க. வரப்போகிற ஏஎல்பி எக்ஸாமுக்காக இருக்கட்டும், குரூப் டி எக்ஸாமுக்காக இருக்கட்டும், சிஜிஎல் அந்த மாதிரி இருக்கிறது இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரயில்வே குரூப் டிக்காக இருக்கட்டும், நமக்கும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்காக இருக்கட்டும். ஏன்னா சயின்ஸை நம்ம முடிவு கொண்டு வந்துட்டோம். நேற்றோட ஃபிசிக்ஸ் முடிஞ்சு நடத்தி முடிச்ச கையோட உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கேட்டேன். 20-22 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சு, எக்ஸப்ட் அந்த 2 கொஸ்டின் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இந்த நியூக்ளியர் பிசிக்ஸில், அதாவது 82க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு வருதுன்ற போது 82க்கு கீழே 2 இருக்கு. அந்த 2 எலமெண்ட்டோட பேர் என்ன? ஒன்று டெக்டேனியம், இன்னொன்று புரோமோத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த புரோமோத்தியம்னே நான் சொன்னேன், ப்ரொமோ ஆகலாம். டெக்னிக்கல் இருந்தால், டெக்னாலஜி இருந்தால் தான் ப்ரொமோ ஆக முடியும்னு சொன்னேன். டெக்டேனியம் அப்படிங்கிறதும் புரோமோத்தியம் அப்படிங்கிறதும். ஸோ டெக்டேனியம் அப்படிங்கிறதுனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 43. என்னங்க? 43. புரோமோத்தியமோட 61. என்னங்க? 61 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ கிளாஸ் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். நோ பிரேக்கு. ஸோ சரியாக நம்ம 9:30க்கு நான் பேச ஆரம்பித்தேன், இந்த இடத்துல வந்து உட்கார ஆரம்பித்தேன். இப்போ 10:45. எவ்வளோ விஷயம் பேசியிருக்கோன்னு பார்த்துங்க. கிளாஸில் நடத்துனது பூரா ரீகால் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன ஒரு கூடுதல் நேரம் போயிருக்குன்னா, ஒரு 1/2 hour எதுக்கு போயிருக்குன்னு சொன்னால், டைம் மேனேஜ்மெண்ட் அண்டு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அமங் யுவர் என்ன சொல்கிறது காம்படிட்டர்ஸ். நம்ம அகாடமிக்கில் படிக்கிற இந்த 10 பேருக்குள்ளேயே இவ்வளோ வேறுபாடுகள் இருக்கும்போது, ஒட்டுமொத்த சாம்பிளிங் எடுத்தோம்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தோம்னா, போட்டித் தேர்வு பயிற்சி மூலமாக பார்த்தோம்னா, புரியுது நான் சொல்கிறது? ஆனால் இண்டிவிஜுவல் கேர் நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைக்கிறேன். கேள்விகள் நகராட்சின்னு வரும்போது அவ்வளோ தூரம் அதை குறித்து நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஸோ கவனமாக இருங்க. 2 விஷயம்தான் பழைய இதில் சொன்னது. எங்க கொஞ்சம் கிளாஸில் இருக்கக்கூடிய, ஆன்லைனில் இருக்கக்கூடிய, இப்போது ரீசெண்டாக இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் இன்றைக்கும் அப்சன்ஸ் அநேகமாக இருக்குது. தீபிகா இருக்கீங்களாப்பா? அஸ்ஸாம் தீபிகா இருக்கீங்க. ஓகே. ஆனால் சிவகங்கை தீபிகா தான் அஸ்ஸாமில் இருக்கனால இப்போ அஸ்ஸாம் தீபிகா. சரியா? ஆக்சுவலாக மஸ்கட்டில் இருக்கிறாங்க. யார்? தனலட்சுமி. அவங்க நம்ம காரைக்குடி சார்ந்தவங்க தான், பட் மஸ்கட் இருக்கிறதுனால மஸ்கட். அதே மாதிரி நம்ம சஞ்சனாவும் காரைக்குடி சார்ந்தவங்க தான் நினைக்கிறேன், ஆனால் ஓசூரில் இருக்கிறாங்க. காஞ்சிபுரம் சுகன்யா வந்து நீங்கள் விழுப்புரம் நினைக்கிறேன் இல்லை செங்கல்பட்டா? செங்கல்பட்டுக்காரங்க, பட் காஞ்சிபுரத்தில் வைக்கிறாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கலாம், கேள்வி பதில் அப்படி கேட்டுக்கலாம்.